நான் ஜாஸ்மின். இப்ப ஒரு ஒன் ஷாட் நியூவா ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மல் ஒன் ஷாட் தான். ரியல்லாம் கிடையாது. இந்த சேனல்ல வெறும் நார்மல் மட்டும் தான் வரும். இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட்னே சொல்லலாம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இது வந்து நான் டெடிகேட் பண்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க பேரு ஃபாத்திமா. அப்புறம் இந்த எஃப்எஃப்ல வயனுக்கு பதிலா ஃபாத்திமான்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா, நான் வந்து எல்லா இடத்துலயும் ஃபாத்திமா ஃபாத்திமான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நீங்கன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு வரும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு உங்க நேம வந்து நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இதுல ஹீரோ வந்து டயாங் ஒரு ஒன் ஷாட் தான் இது. எந்த இன்ட்ரோ வேணா அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். டேய் சார், நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க. டேய், ஒழுங்கு மரியாதையே சொல்லு. சார், என்ன மிரட்டுறீங்களா? நீ மிரட்டுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது. மரியாதை சொல்றேன். அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுத்துரு. முடியாது சார். எப்பவுமே அவங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட். புதுசா நீங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் ஓடுனா அது எப்படி கொடுக்க முடியும்? எல்லாரையும் போல நீங்களும் தானே பெட்டிஷன் போட்டிருந்தீங்க. உங்களுக்கு அந்த கொட்டேஷன் சாங்ஷன் ஆகல. அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு. கரெக்டான அமௌண்ட்டை நீங்க வந்து போட் பண்ணல. அதனால அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து அடாவடியா என்னை போய் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு உனக்குடன் சொன்னா என்ன அர்த்தம்? சரி, அவனே வேணான்னு சொன்னா என்ன சொல்றீங்க சார்? இல்ல, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தார்ல, அவரே எனக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணான்னு சொன்னா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுத்துருவியா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய மாஃபியா. அவர் உங்களுக்கு பயந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லுவாரா? டேய், இதுக்கு முன்னாடி அவனா இருக்கலாம், இதுக்கு அப்புறம் நாங்க தான்டா. புரிஞ்சா? சார் போங்க சார், நீங்க வேற அப்படிங்க ஓங்கி ஒண்ணு விழுகுது. அப்படியே கீழே விழுந்துடுறான். என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே குழந்தை மாதிரி தெரியுதா? சார், அதுக்குன்னு அதுக்குன்னு ஏண்டா வாயில பேசினா நீங்களாம் கேட்க மாட்டீங்களே? நானா கண்டு வாயில பேசிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வருவான் பாரு, அவன் கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு டைமே இல்ல. ஒண்ணு ஆமா இல்லைன்னா இல்ல. இது ரெண்டை தவிர நீ எதுவுமே சொல்ல முடியாது. புரியுதா? சார், இந்த பார், ஒழுங்கு மரியாதையே சொல்றேன். இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி எங்களுக்கு கொடுத்துறேன். சார், அதுக்கு அவன் வந்துட்டே இருக்கான் ஆன் த வே. அப்படி சொல்லும் போதே இப்போ வந்து அப்படி சொல்லி வந்து விழுகிறான். சார் சார், ஏன் அப்படி பண்றீங்க? என்னடா சார் சார் பாத்தியா? சார், அது அவ்வளவு பெரிய மாஃபியா. என்ன மாஃபியாடா? நான் தான் சொன்னேன், அப்ப வேணா அவன் மாஃபியா இருக்கலாம், இப்போ நாங்க தான் மாஃபியா. புரிஞ்சா? டேய் டயாங், என்னடா? என்ன ஜாக்ஸா? என்ன என்ன பெரிய இவனா நீ? டே வேணடா, புதுசா வந்துட்டு கொட்டக்கு முடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காதீங்க சரியா? இது வரைக்கும் நான் தான் இருந்தேன், இதுக்கப்புறமும் நான் தான் இருப்பேன். டே 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 எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. எப்பவுமே நீயே இருந்ததுன்னா நாங்களாம் என்ன பண்றது? நீங்களாம் பொத்திக்கிட்டு போகணும். என்னை ஏமாத்தி என்னை இழுத்துட்டு வந்துட்டா நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கணுமா? அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஜாக்சன் அப்புறம் டயாங் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. முடியலடா. டே டயாங்கா, எதுக்குடா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆனா நான் என்ன பண்ணுவேன்? டென்ஷன் ஆனா போட்டு தள்ளிடுவேன். நமக்கு அந்த கான்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம்டா. புரியுதா உனக்கு? ஜிமினா, என்னை ஏன் கண்ட்ரோல் பண்ற? எனக்கு அவனை கொலை பண்ணும். கொலை பண்ணுமா அப்படி சொல்லி அந்த பக்கம் ஒருத்தன் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தால, ஜிமின் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பான். அவன் வாயில கை வச்சு பாத்துட்டு இருக்கிறான். கொலை பண்ணணுமா? இவ்வளவு அசால்ட்டா சொல்றான். டேய், யார்ரா நீங்களா? புதுசா வந்துட்டு என்னையே மிரட்டிட்டு இருக்கிறீங்க. ஓ, பாரு, நீ பழசு, நான் புதுசு அப்படி சொல்லி இப்போ ஒரு சேரை இழுத்து போட்டு கையில கன் வச்சுக்கிட்டு கீழே அந்த ஜாக்சன் அப்படியே கையை கட்டினபடி அப்படியே விழுந்து கிடக்குறான். உனக்கு அவ்வளவு தைரியம் என்ன என் கையை அவுத்து விட்டு பேசும்? இந்த பார், இந்த எமோஷனலா இந்த எங்களை டார்கெட் பண்றதெல்லாம் வச்சுக்காத. எனக்கு மூளை அதிகமா இருக்கு. அதுவும் என் மச்சான் இருக்கு இன்னும் அதிகமா மூளை இருக்கு. சரியா? நானையாவது அப்பப்போ மூளை இருக்கிறத மறந்து டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா என் மச்சான் ஜிமினா இருக்கான் பத்தியா, அவன் உட்காந்து யோசிப்பான். அதனால இந்த மாதிரி எங்களை டார்கெட் பண்றது விட்டுரு. அப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த பாரா, வேணாட்டாயாங்க, நீ தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி என் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சு, என் அப்பா கிம்முக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நீ காலிடா. உனக்கு தெரியும்ல, இந்த மாஃபியா வேர்ல்டுக்கே அவர் தாண்டா கிங்கு. இதுக்கப்புறம் இந்த டயாங் தாண்டா கிங்கு. என்ன மச்சான் சொல்ற? கரெக்டா? அதுல உட்கார வச்சு அழகு பார்க்காம இந்த மச்சானுக்கு தூக்கம் வராதுடா அப்படி சொல்லி அங்க ஜிம்மி சொல்லிட்டு இருக்காரு. இத பாரு, தேவையில்லாத விஷயம் பேசலாம் எனக்கு டைம் கிடையாது. எனக்குன்னா டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இப்போ உன்னுடைய பையன் எங்க இருக்கான்? என் பையன் என்ன பண்ண?
இப்போ உன் பையன் எங்க இருக்கான்னு சொல்ல. என் பையன் உன்கிட்ட இருக்கானா? ஏய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஜிமி, எங்க அவன் பையன்? அவனா? இத பாரு அப்படி சொல்லி அங்க ஒரு டிவி மாதிரி இருக்கு. அந்த ஸ்கிரீன் அப்படியே ஆன் பண்றாரு. அங்க அவங்க பையன் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை சுத்தி ஃபுட் இருக்கு, சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு. இத பாரு, உன் பையன் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சொல்லி அவனுக்கு இப்பதான் நாங்க அப்படியே ப்ரீத் பண்ணி என் பையனை எப்படி தூக்குனேன். என் பையனை சுத்தி அவ்வளவு கார்ட்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் அசால்ட்டா தூக்கிட்டேன். உன்னையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நாங்க டார்கெட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாரு. உன்னைய நாங்க பிடிக்கணும்னு சொன்னா உன் பையனை ஃபர்ஸ்ட் தூக்கணும். அப்புறம் உன் அப்பாவை பிடிக்கணும்னு சொன்னா அவரோட பையனான உன்னைய முதல்ல தூக்கணும். என்ன சொல்ற ஜாக்ஸா? இப்போ உனக்கு எங்க அப்பாவோட பதவி வேணுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். டேய், எங்க அப்பா கஷ்டப்பட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்காரா? எந்த கஷ்டப்பட்டு? இன்னும் நியாயமா கஷ்டப்பட்ட மாதிரி இவ்வளவு இதா பேச? அநியாயமா? அவன் தலைவனை கொண்டுட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்து வந்தானே அவங்க அப்பா புறம்போக்கு. அந்த புறம்போக்கு தூக்கிட்டு நாங்க போய் உட்கார போறோம். என்னடா என்னடா டயாங்கா ரொம்ப அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கான். ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து இந்த ஜாக்சனை பார்த்து சொல்றாரு. ஜிமினை பார்த்து சொல்றாரு என்னங்கிற மாதிரி. உன் பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, அது இருக்கு பாரு ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீம்ல நாங்க விஷம் கலந்துருக்கோம். ஏய் என்ன சொல்ற? ஆமாடா, அந்த ஐஸ்கிரீம்ல நாங்க பாய்சன் கலந்துருக்கோம். ஏய் ஜிமி உனைய அப்படி சொல்லி அப்படியே எந்திரிச்சு வரும்போது போட்டாயா அவன் செஸ்ட்ல கால் வச்சு அப்படியே அந்த ஷூ போட்டிருப்பான்ல, அந்த ஷூவோட செஸ்ட்ல கால் வச்சு அப்படியே கீழே உட்கார வைக்கிறான். ஏய் வேணாண்டா, டேய் அது குழந்தைடா. குழந்தையா? அப்போ எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட கொடுத்துரு. முடியாது, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்டா நீங்க. ஏய் உங்க அப்பா என்ன பெரிய இவனா? டேய் வேணாண்டா, நீ ரொம்ப பேசுறட்டாயாங்க. இத பாரு, நீ ரொம்ப பேசுறதா நான் கிடையாது, அதெல்லாம் ஜிமின் தான் பாப்பான். எனக்கு பேசிலாம் பழக்கம் கிடையாது. இப்ப என்ன சொல்ற ஜிமி? டேய் அமைதியா இருக்கு, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? டேய் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணும். இந்த பாரு அங்க பாருங்க பாருங்க, உன் பையன் பாரு கிட்ட வந்துட்டான். இப்ப அந்த ஐஸ்கிரீம்ல கை வைக்க போறான். டேய் வேணாடா, அது குழந்தைடா, ப்ளீஸா ஏன் அப்படி பண்றீங்க? எடுத்துதான் டேய் ஸ்டாப் பண்ணுங்கடா. டேய் ஸ்டாப் பண்ணுங்க. குழந்தைய வச்சுன்னா இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. இப்போ சீப்பாலாம் நடந்துக்காதுங்க. உன் அப்பனோட எல்லாம் நாங்க சீப் கிடையாது. இப்ப நீ கான்ட்ராக்ட் இதுல இந்த இருக்கு பாரு அப்படி சொல்லி போய் தூக்கி அடிக்கிறான். இத பாரு, இது உன்னுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணு. இந்த கான்ட்ராக்ட் இத பாரு அப்படி சொல்லி அவன்கிட்ட ஒரு தூக்கி அடிக்கிறான். அவன் கேட்ச் பிடிச்சி அப்படியே உட்காந்துக்கிறான். இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடு சார். அவர் கேன்சல் பண்ண சார் தான் சார் நாங்க கொடுக்க முடியும். டேய் கையெழுத்து போடுறா. முடியாது, இது எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் தெரியுமா? தெரிஞ்சனால தான்டா எங்களுக்கு இது வேணுங்கிற. ஏய் சூப்பர் சூப்பர், கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு அவர் அந்த பேபியை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியா? மனசாட்சி அதுவும் மண்ணாங்கட்டி அது போடாடே அப்படி சொல்லிட்டு அங்க ஜிமின் அந்த குழந்தையதான் பார்த்துட்டு இருக்காரு. ஏட்டாயா கையெழுத்து போடு. முடியாது, கையெழுத்து போடு. ஏய் எடுத்து வைக்க போறான்டா. டயா இங்க பாரு நீ வேணா பாரு, நான் இவனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை ஜாக்சனை பார்த்துட்டு இருக்கிறாரு. கையெழுத்து போடுறா. வேணடா ஸ்டாப் பண்ணுங்கடா. ஒரு கையெழுத்து போட ஸ்டாப் ஆயிடும், இல்லைன்னா ஒரு செகண்ட் தான், புரியுதா? அதுக்கப்புறம் உன்னுடைய பொண்டாடி தூக்கிட்டு வருவோம். உன் குழந்தை காலியா இருந்தானே நெக்ஸ்ட் உன் பொண்டாட்டி எங்க இந்த பார்லர்ல தானே உட்காந்துருக்கா. குழந்தை எங்க இருக்கா என்னன்னு கூட தெரியல. ஏன் அவளும் உனக்கு தேவையாடா? நீ வேணா அவரை கல்யாணம் பண்ணிக்க. வேணாண்டா, அவ உன்னுடைய லவ் மேரேஜ் தானே வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கீங்க. நீ துடிக்கிற அளவு கூட பொண்டாட்டி துடிக்கிறா. அவ பாடுறா அப்படி சொல்லி அந்த பக்கம் ஒரு ஸ்கிரீன்ல அவ பார்லர்ல உட்காந்து மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஃபேஷியல் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கிரீம் பூசிட்டு உட்காந்துருப்பாரு. பெத்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியல. அவளுக்கு அவன் ஃபேஸ அழகா வச்சுக்கணும். ஏய் என்னடா பண்றீங்க நீங்க? ஏய் அப்ப எத்தனை நாள் அது பிளான் பண்ணிருக்கீங்க? எடுத்துட்டு 1 மந்தா பிளான் பண்ணி உன்னை தூக்கிருக்கோண்டா, தெரியல? டேய் 1 மந்தா? ஆமாடா, 1 மந்தா நான் ஏன் சுத்துறோம். எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணும், அவ்வளவுதான். தர முடியுமா முடியாதா அப்படி சொல்லி அப்படியே பக்கத்துல இருக்க பெஞ்ச ஒரு தட்டு தான் அவன் அந்த பக்கம் இருக்கிறவங்க கையில வச்சிருக்க பேப்பர் கீழேயே போட்டுருவான். ஏய் அது முக்கியமான பேப்பர், ஒழுங்கு முறையை எடுத்து வச்சுக்கோ அப்படி சொல்லி இந்த பக்கத்துல இருந்து ஜிம்மின் கண்ணை வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கான். சரி எடுத்துடுறேன் சார் அப்படி சொல்லி அவன் எடுத்து கையில வச்சுட்டு இருக்கான். டேய் 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 வைக்க போறான். ஸ்டாப் பண்ணு கையெழுத்து போட்டு அப்படி சொல்லி கடன்னு ஜாக்சன் அப்படியே கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டு முடிச்ச உடனே அவன் காலி. அந்த பக்கம் அந்த குழந்தை ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுது? டேய் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடறான் போல இருக்கு. ஆமாடா சாப்பிட்டோம். குழந்தை குழந்தை பாய்சன்
குழந்தையெல்லாம் பாய்சன் வைக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு இது இல்லடா. ஆனா அது பக்கத்துல இருக்கு பாத்தியா, அந்த ஐஸ்கிரீம்ல பாய்சன் இருக்கு. நிஜமாதான், உண்மையாதான். அப்படி சொல்றான். இப்போ அதே இடத்துல ஜாக்சன் காலி. சார், ஏய், உன்னையெல்லாம் கொலை பண்ண மாட்டான். உன்னை வச்சு எனக்கு நிறைய வேலை ஆரம்பிச்சுட்டு கையில் போட்டியா? நான் போட்டேன் சார். ஆனா கடைசி கடைசியே பினிஷ் பண்ண உன்னைய நாங்க போட மாட்டோம். எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியம், புரியுதா? அவனுக்கும் என் மச்சானுக்கும் பழைய பகை இருக்கு. அதெல்லாம் நீ யோசிக்காத. நீ அத முடிச்சிட்டியா? முடிச்சேன். ஓகே, சரி நீ கிளம்பு போ அப்படி சொல்லி ஜிம்மி ரொம்ப கேஷுவலா அந்த இன்னொரு அப்பாச்சுன்னா வெளியே அனுப்பிச்சுக்காரு. இந்த பக்கம் திமுருல இப்ப பார்த்தாலும் என்கிட்ட போகுது. அது காலேஜ் படிக்கும்போது எனக்கு அவ்வளவு மட்டம் தட்டி பேசுறேன். இன்னைக்கு பத்தியா உன் உயிர் என் கையில போயிடுச்சு. நான் எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன்டா, புரியுதா? அப்படி சொல்லி அவரு போட்டுக்க அந்த ஷூவால அப்படியே அவருடைய ஃபேஸ அப்படி தள்ளுறாரு. அந்த ஃபேஸ் அந்த பக்கமா போயிடுது. அவர் தான் டெத் ஆயிட்டாரு. டிஸ்போஸ் பண்ண எங்க இருக்கான்னு எங்க போயிருக்கான்னு சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது. டேய் மச்சான், அவன் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா? லண்டன் போறேன்னு சொன்னடா. சரி, அவன் லண்டன் போனவன் அங்கே போன மாதிரி இருக்கட்டும், உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார், உங்களை பாக்குறதுக்கு யாரு சார் உங்களை பாக்குறதுக்கு மிஸ்டர் கான் வந்திருக்காரு. கானா? அவரே இங்க வந்திருக்காரு? ஏதோ முக்கியமான விஷயமா சார்? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏய் கான் ஹாய் அப்படி சொல்லி கை கொடுக்குறாரு. ஹாய் சார், உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மினா என்ன விஷயம் சார்? அது வந்து என் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? பொண்ணு இருக்கா என்ன? ஆமா சார். என்ன சார் இது கேள்வி? ஓ, எனக்கு தெரியாதுல்ல, அதான். ஓ, எப்ப மேரேஜ் சார்? இன்னொரு 1 வீக்ல மேரேஜ் சார். ஓ, அப்படி சொல்லி இப்ப அந்த இன்விடேஷனை அவர் எடுத்து ஜிம் வந்து பாத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் அப்படியே திரும்புறாரு. அவருக்கு தயாங்க கண்ட கொஞ்சம் பயம் காண்ட்டு திரும்பி கல் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காரு. என்னன்னு சொன்னா அவர் கையில பிளட் இருக்கு, அதை அப்படியே தொடச்சு வர்றாரு. பையில கழுவு கூட இல்லை, அப்படியே வந்து ஏய் கான், வாங்க, வெல்கம். என்ன இங்க வந்திருக்கீங்க? இது வரைக்கும் இங்கெல்லாம் வரமாட்டீங்க. அதுவா சார், நான் 1 வீக்கா உங்களை ட்ரை பண்றேன். ஆபீஸ்ல நீங்க வரது இல்லையா? அதை பார்த்துக்க நீ இருக்கீரா? அப்புறம் இதுக்கு உன்னையே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மரியாதையெல்லாம் பேசுறாரு. அங்க ஜிம்மி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்ல சார், அது வந்து ஏய், அவன் பொண்ணுக்கு மேரேஜ் பொண்ணா? எங்க? நிஜமாவா? ஏன் சார் பொண்ணு இருக்கிறாங்க? இல்லடா, உங்களை பத்தி டீட்டெயில் எடுத்தோம். பட் பொண்ணு இருக்கணும் நீ கேள்விப்பட்டோம். ஆனா மேரேஜ் வயசுல பொண்ணு இருக்குன்னு நிஜமா தெரியாதுடா. ஆமா சார், பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கேன். 1 வீக் இருக்கு. அது என்ன 1 வீக்ல வந்து இன்விடேஷன் இருக்கு? அதான் சொன்னேன் சார், உங்களை 2 வீக்கா ட்ரை பண்றேன், உங்களை பிடிக்க முடியல. அதனாலதான் சார் இங்க வரைக்கும் வந்தேன். சரி, ஓகே, எப்போ மேரேஜ்? டேய், நம்ம போகணுமே ஊருக்கு. ஓ, அங்க மீட்டிங்க்கு. சரி சரி, நம்ம வேற போய் அவனை பார்க்கணுமேடா, அந்த கிம் பரதேசிய. ஆமாடா, அங்க போற அன்னைக்குதான் மேரேஜ் வச்சுக்கான் சார். அப்போ நீங்க சங்கீத் போறீங்களா? சங்கீதா? ஆமா சார், மேரேஜ்க்கு நாள் சங்கீத் வைப்போம் சார். நல்லா ஃபெஸ்டிவல் மாதிரி நல்லா இருக்கும் சார். அப்படியா? உங்க இந்தியாலாம் அப்படியே வைப்பீங்க? ஆமா சார். டேய், எனக்கு கூட ஆசையா இருக்குடா மச்சான், போலாமா? எனக்கு ஒண்ணு விருப்பம் இல்லடா. டே பாரா போலாம். டே, அங்கே நாள் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லடா நமக்கு. எதுவும் இல்லடா, போலாம்டா. இந்தியாவில் இருக்க பொண்ணுலாம் செம்ம அழகா இருப்பாங்க. சரி, நான் எப்போ அப்போ போவா? நீ சரி வந்து தொலைறேன், நீ எங்க போனாலும் நானும் தானே வருவேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க வருது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி சரி சார், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்போ அந்த இன்விடேஷனை அங்க இருக்கு. டேய் மச்சான், இதை வந்துடுறாரு அப்படி சொல்லிட்டு ஜிம் வந்து எழுந்துச்சு போயிடுறாரு. இப்போ அவர் ஷீட்ல அவர் வந்து உட்கார்றாரு. அந்த இன்விடேஷன் எழுது அப்படியே பாக்குறாரு. சலீம், என்ன பேரு? ஃபாத்திமா. ஓ, முஸ்லீம்ல இதான் இந்த நேம் வச்சுக்காங்க. ஓகே, போய் தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. மேரேஜ் இந்தியாவில் இருந்துட்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவரு அதை அப்படியே டச் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. இதை இப்படியே கட் பண்ணி அப்படியே உங்க சைட், அதாவது ஃபாத்திமா சைட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அப்படியே அந்த சைட் பார்த்தோன்னா, ஃபாத்திமா, ஃபாத்திமா அப்படி சொல்லும் போது ஒருத்தி மேல இருந்து அப்படியே குதிச்சு வரா. ஏய், உள்ள வாண்டு. என்ன என்னை போது குள்ளன்னு சொல்லாத சொல்லியிருக்கல்ல. சரி, உன் அக்கா ஃபாத்திமா எங்க? ஃபாத்திமா, இதோ வரமா அப்படி சொல்லிட்டு இப்போ உள்ள இருந்து ஃபாத்திமா வராங்க. பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க. ட்ரெடிஷ்னலா, அதாவது சுடிதார் வியர் பண்ணிருக்காங்க. ஃபுல் கவர்டு, எங்கேயுமே எதுவுமே தெரியல. இந்தம்மா, இந்த பத்தியா அக்கா, உன்னோட ஒரு 2 வயசு தான் பெரியவ. ஆனா பாரு, இப்படி இருக்கா பாரு.
தலையில ஷால் போட்டு பாக்குறதுக்கு ஃபுல்லா கவர்டா. உன்னைய மாதிரியா இங்க பாதி கிழிஞ்சிருக்கு, அங்க பாதி கிழிஞ்சிருக்கு. அம்மா இதெல்லாம் ட்ரெண்டிங், போமா நீ அப்படி சொல்லி தாரா போறான். ஷோ, இவனுக்கு எவன் வந்து மாட்ட போறானோ தெரியல அப்படி சொல்லி எங்க அம்மா, அம்மா எது கூப்பிட்டீங்க? இந்தடி மறந்துட்டேன், இதை பாரு உங்க ஆன்டி கால் பண்ணிருக்காங்க. ஆன்ட்டியா? அப்படி சொல்லி அந்த கால் வாங்கி பேசுறான். ஹலோ ஆண்டி. ஃபாத்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல ஆண்டி, சும்மாதான். எப்படி இருக்கா? மேரேஜ்க்கு எல்லாம் ரெடியா? இல்ல ஆண்டி, அது வந்து சலீம் உங்ககிட்ட பேசணும்னா. ஆண்டி, பேசணும்னா நீ என்ன அவங்ககிட்ட பேசவே மாட்ட? அதனால நான் கால் பண்ணேன். ஆண்டி, அது வந்து இது இது அம்மாவோட நம்பர். ஓ அப்படியா, சரி உன் நம்பர் கொடு. இல்ல ஆண்டி, அது அது சரி குடு, எதுக்கு பயப்படுற? இன்னும் அதெல்லாம் பேச மாட்டான். அம்மா போன் கொடு. ஹலோ ஃபாத்திமா. அப்படி சொல்லி அப்படி சைலண்ட் ஆயிடுறா. ஏய், நான் தான் சலீம். பேச மாட்டியா? இல்ல, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. ஏய், ஜாலியா பேசு, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்பதான் வெட்டிங் அன்னைக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். சலீம் அப்படி சொல்லி போன் அப்படியே கட் பண்ணிடுறா. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து ஆண்டி என் நம்பர் கேட்டாங்க. அப்படியா, கொடு அப்படி சொல்லி அந்த நம்பர் வந்து அமைச்சு வச்சுறாங்க. அம்மா அம்மா எதுக்குமா? இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அவ ரூம்ல இருந்து எங்க போகுது. பாத்திமா, பாத்திமா சொல்லு சாரா, இந்தா உன் மொபைல் பாரு, விடாம அடிச்சிட்டு இருக்கு, ஏதோ அன்னோன் நம்பர் புடி அப்படி சொல்லி அதை வந்து கையில கொடுத்து போயிடறான். இப்போ சின்னதா ஒரு இன்ட்ரோ பாத்துருவோம். நீங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, உங்க அப்பா இந்தியாவில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா டயாங்க்கு கீழே வந்து வேலை பார்க்குறாரு. டயாங் எப்படின்னு சொன்னா அவர் வந்து அண்டர் கிரவுண்ட் மாஃபியா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஆஹ் என்ன சொல்றது, ஒரு ராங்கான பாதையில போய் எவ்வளவு சீக்கிரம் முன்னேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜிம்மிங் அப்புறம் டயாங் 2 பேருமே தான் பார்ட்னர். இதுல வந்து மறைமுகமா உங்க அப்பாவை வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து இவங்களது, பட் வந்து அவங்கள வந்து ஒரு டம்மி அந்த மாதிரி சிஓவா அந்த மாதிரி வந்து அந்த ஆஃபீஸை வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்பதான் உங்க ஃபேமிலி ஓரளவுக்கு ஒரு செட்டிலா இருக்குது. நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஜாரா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் வந்திருக்கோம். சலீம் வந்து உங்களுடைய ரிலேஷன் பையன் தான். இந்தியாவுக்கு ஒரு வாட்டி போனப்போ உங்களை பார்த்து அவங்க அம்மா வந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க. இப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களுக்கு வந்து மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வீக்ல உங்களுக்கு மேரேஜ். இது வரைக்கும் நீங்க சலீம்கிட்ட பேசினதே கிடையாது. ஏன்னா நீங்க ரொம்ப ஷை, ரொம்ப ஒரு இன்னசென்ட் ஷை, ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி கேர்ள் நீங்க. ஃபாத்திமா, மா எதுக்கு இவ்வளவு பயப்படுற? போன் பாரு ரிங் அடிச்சுட்டே இருக்கு, எட்ரி. நசன் ஹிந்தி சாங் வேற வச்சு ஒளிஞ்சிடறா. அது வீடே அப்படியே அலற மாதிரி இருக்கு. எட்ரி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அம்மாக்கு வேற வேலையே இல்லை, என் அம்மாவுக்கு ரக்கேனா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி ரொம்ப பிடிக்கும், அதனால ஹிந்தி சாங் வச்சு அவ இது வச்சு ரிங்டோனா வச்சிருப்பா. ஹலோ, ஏய் பாத்திமா, என்ன பேச மாட்டியா? பேசு எதுனா, வாய்ஸ் நல்லா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி தான் உன்னை நேர்ல பார்த்தேன், செம்ம ஹாப்பியா இருக்குடி. நாளன்னைக்கு தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு. நான் எப்போ வந்து நேர்ல பார்க்கணுன்றது. நிஜமா நீ ரொம்ப அழகா இருக்க, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க. எதுவும் பேச மாட்டியா? என்ன ஆங்குற, எதனா பேசு. இவ்வளவு ஆசையா கால் பண்ணிருக்கேன், நீயும் பண்ணுவான்னு பாக்குற. இல்லாட்டி சொல்லி வேற வச்சுருந்தியா என் நம்பர் யாருக்கு கொடுத்துடாதீங்கன்ட்டு. அது உன் தங்கச்சி ஜாராவே பரவாயில்ல. ஏன்னா இப்போ வந்துச்சா, இதுக்கு மட்டும் பொசிசிவ். எனக்கு உன்னைதான் பிடிக்கும், ஜாராவை பிடிக்காது இல்லையா? என்ன மறுபடியும் பேசுனா? என்ன பேசுறது? நான் பேசல, நீ அழகா இருக்க, நல்லா வாய்ஸ் கியூட்டா இருக்கு, அந்த மாதிரி பேசினல. இந்த மாதிரி நீ எதுனா சொல்லு. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. என்னது, பார்க்கவே இல்லையா? ஏன் இல்ல, அங்க எல்லாருமே இருந்தாங்களா, அது ஒரு மாதிரி ஷையா இருந்துச்சு, நான் பார்க்கல. ஏய் சீரியஸாவா? நீ பார்க்கலையா? நான் அன்னை மாதிரிதான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த அது வெள்ளை கலர் சாரியில இப்படி இருந்த தெரியுமா, பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்த. அப்படியா, சரி நீ பார்க்கலையா? சரி எதுனா அனுப்பிச்சுவா. அச்சோ வேண்டாம், எதுக்கு? நீதான் நீ பார்க்கலன்னு சொல்லல. அப்புறமா மேரேஜ்க்கு அப்புறம் பாக்குறேன். மேரேஜ்க்கு அப்புறம் பாக்கியா? அப்போ ஃபர்ஸ்ட் நைட்லயா?
சலீம், கட் பண்ணிடாத. இது சாரி, இனிமே அதை பத்தி பேச மாட்டேன். கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப ஷை அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப இன்னசென்டாமே ஜாரா சொன்னான். ஜாராட்ட பேசுவீங்களா? ம். ஜாரா என்கிட்ட பேசுவாளே இன்ஸ்டால. ஓ, அப்படியா? நான் இன்ஸ்டால யூஸ் பண்ண மாட்டேன். குட் கேர்ள், எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இப்பதான் அனுப்ப வேணான்னு. இனிமே ஃபோன்லயாவது பேசிக்கலாம்ல. ம். ஆனா நான் காலேஜ் போவேனே. சரி, ஈவினிங் பேசலாம். ஈவினிங் வந்தா எனக்கு எக்ஸாம்ஸ் போதே. இப்போ கூட எக்ஸாம் போயிட்டு தான் இருக்கு. மேரேஜுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எக்ஸாம் முடியுது. சரி, ஓகே. சும்மா ஒரு ஹாய், ஹலோ. நீ என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? ஓகேவா? ம். சரி. இப்போ நான் படிக்கணும். மொபைல் வச்சுட்டா, அப்பா! சரி வை அப்படிங்கிறாரு. இப்போ அந்த மொபைல கட் பண்ணிட்டு, ஷூ அப்படி சொல்லி அந்த மொபைல் அப்படியே செஸ்டோட ஹக் பண்ணிட்டு, என்னடி ஃபாத்திமா அது? அப்பா! அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. ஹார்ட் பீட்டா ரீஸ் ஆகுது. நல்லா பேசுறாருல்ல. ஒருவேளை செக் அனுப்ப சொல்லியிருக்கலாமா? வேண்டாம். நம்ம நேர்லயே பார்த்துக்கலாம். அவங்க கண்டிப்பா சங்கீத்துக்கு வருவாங்கல்ல. அப்ப பார்த்துக்கலாம்டி. என்ன பார்த்துக்கலாம் ஃபாத்திமா? புடி சாரா. எதுனா கிண்டல் பண்ணா உன்னை அடிச்சுருவேன். ஏன்டி உனக்கு படிக்கிற வேலையே இருக்காதா? உம் நீ நீ ஃபைனல் இயர். உனக்கு படிக்கிற வேலை இருக்கும். நீ என்ன செகண்ட் இயர் தானே? பார்த்துக்கலாம் போடி அப்படி சொல்லிட்டு உங்க மொபைல் எடுத்து, ஹாய் மாம்ஸ். ஹாய் மாம்ஸா? யாரு அப்படி சொல்லி எட்டி பாக்குறா. பார்த்தா அங்க சலீமோட அந்த இதுதான் இருக்கு. ஐடி. சலீமா? ஆமா, நான் மாம்ஸ் கிட்ட பேசுறேன். உனக்கு தெரியாதா? அவர் ஏன் ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் ஆக போறாரு. உன் ஹஸ்பண்ட் கிடையாதுல்ல. அதுக்குன்னு நீ பேசுவியா? உன்கிட்ட பேச சொல்லி கொடுக்க சொன்னாரு. நீ தான் சரியான இவ்வளவு ஆச்சே, பேச மாட்டிய. சொன்ன மாமா கிட்ட, சரி நீ யாரு பேசுறீன்னாரு. அதான் பேசுனேன். அப்படியா? இரு அப்படி சொல்லி இப்ப கால் பண்ணு. சலீம், என்னாச்சு பாத்திமா? ஏன் உன்னை கோவப்படுற? நீங்க எப்படி அவகிட்ட பேசலாம்? நீங்க பேசக்கூடாது. சரிடி, பொசிசிவ் குயின், பேச மாட்டேன். போதுமா? நீ என்னைக்கு ஜாரா கிட்ட பேசுறது எனக்கு பேச அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த இது இன்ஸ்டாவே அப்படியே க்ளோஸ் பண்ணிடா. ஏய், என்னடி பண்ணா? ஏன்டி மாம்ஸ் இன்ஸ்டால இருந்து போனாரு? அவர் எனக்கு வர போற ஹஸ்பண்ட். அவர் ஏன் உன்கிட்ட பேசணும்? போடி. சரியான பொசிட்டிவா இருக்காளே இவ அப்படி சொல்லிட்டு ஜாரா போயிடுறா. அப்படியேதான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆயிருக்கும். டேய் டயா, என்னடா கிளம்புடா. எங்க? டேய், நம்ம கான் இருக்கார்ல, பொண்ணுக்கு நாளைக்கு மேரேஜ். நாளைக்கு காலையில நமக்கு மார்னிங் ஃபிளைட் இருக்கு, போகணும் அந்த கிம் நாயை பாக்குறதுக்கு. ஆமா, இப்ப நம்ம சங்கீத்துக்கு போகணும். என்னத்த? சங்கீத்துடா. ஓ, சங்கீதா. சரி சரி போலாம். என்னடா கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டயாங்க எழுந்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்காரு. அப்படியே ஃப்ரெஷ்லாம் ஆகுறாரு. போலாமடா. தயாங்கா. என்னடா இப்ப வாய் பொழுக்க? ஹேண்ட்ஸமா இருக்கிறா அந்த ஆபீஸ்ல. ஏன் பாக்குறதுக்கு மாப்பிள்ள மாதிரி இருக்கிறா? ஒருவேளை உனக்கு தான் மேரேஜோ? நான் எனக்கா மேரேஜ்? நாளா மேரேஜ் தான் பண்ணிக்க மாட்டேன். ஏன்டா? எனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை பையன் பிடிக்குமோ? காலை ஷூ தான் போட்டுருக்கேன், எடுத்து அடிச்சேன்னு வாய் லவுடாலாம் கிழிஞ்சுப்போம் அப்படியே. மூஞ்சிருப்பார். சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். நீ மாதிரி அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே இருந்தா தானே பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். எப்ப பாரு ஊர்றோமே இருந்துச்சு. அது நீ பாரா பொண்ணுங்களோட என்னால முடியாது. எனக்கு என்ன தெரியுமா? இந்த மாஃபியா சீட்ல உட்காரணும். என்னோட ஏம் அதான்டா. என்னோட ஏம் என்ன தெரியுமா மிச்சா? என்னடா? அதுல ஒண்ணு உட்கார வச்சு நான் அழகு பார்க்கணும். இது நிஜமா தான்டா அப்படி சொல்லி இதுவும் போய் எப்படி டேங்க ஹக் பண்ணிக்கிறாரு. அப்பா, இப்பயாவது ஸ்மைல் வருது. இந்த மாஃபியா சீட்டுன்னு சொன்னாதான், அந்த கிங்கா உட்கார்ந்து சொன்னதான் உனக்கு ஸ்மைல் வரும். வேற எதை பார்த்தாலும் உனக்கு ஸ்மைல் வராதுல்ல. அப்படிங்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணனா அந்த பக்கம் தான், அக்கா என்னடி செம்ம அழகா இருக்கா. செம்ம சூடா இருக்கே. ஐயோ, நீ பார்த்தா எனக்கும் மேரேஜ் பண்ணிட்டு மூஞ்சி படி. இன்னும் 2 வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்ணிப்பேன். ஓகேவா? உனக்கும் அலைன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்காண்டி இப்படி திட்டுற? எப்ப பாரு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, அது இது டிக்டாக் எல்லாத்தையும் பண்ணிட்டு மொபைல் தூக்கி உடச்சா சரியா வந்துடும். உண்மைய மாதிரி இருக்க சொல்லியாது. எதனா வெளி உலகம் தெரியுதா உங்களுக்கு? அதுவும் புதுசா 2 மாஃபியா வேற இருக்காங்க தெரியுமா? பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காங்களாம். ஆனா அவங்கள பத்தி எதுவுமே ரிவீல் வெளியே வரவே மாட்டேங்குதான். சீக்கிரட்டா போயிட்டு இருக்கு. அது ரியலா இல்ல ரீலான்னு கூட தெரியல. ஆனா செம்மையா இருக்கிறாங்களா 2 பேரும். ஒருத்தன் வந்து செம்ம ரூடா, ஒருத்தன் வந்து ரொம்ப சாஃப்டா. அதுக்கே இப்ப இப்படி கொலையிற?
இல்லடி, அவங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உனக்கே தெரியும்ல, எனக்கு எப்பவுமே இந்த மாஃபியா படம், மாஃபியா இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ச்சீ ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஏய் எங்க போற? ம் மாப்பிள்ளைய பார்க்க. நிஜமாவா? சரி சரி நான் காட்டுறேன். வா 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 வா. ஏய் விஜி இங்க வா இத பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறா. ஆனா ஃபேஸ் அவனால சரியா பார்க்க முடியல. என்னன்னு சொன்னா, அவர் அந்த பக்கமா திரும்பி பேசிட்டு இருக்கிறாரு. சலீம் வந்துட்டாரு. ஆல்ரெடி ஸ்டேஜ்ல தான் நிக்கிறாரு. இப்ப ஃபாத்திமா தான் போணும். ஃபாத்திமா, ம் ஆன்ட்டி, ஹேய் செம்ம அழகா இருக்க, குட்டியா இருக்க. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? ட்ராவல் எப்படி இருந்துச்சு? ஃபைன்டா. இன்னும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. என் மருமக பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே டயர்ட்லாம் பறந்து போயிடுச்சு. உனக்கு இந்தியா வர்றதுக்கு ஓகே தானே? ஓகே தான் ஆன்ட்டி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்தியா பிடிக்கும். அப்பா பிஸ்னஸ்க்காக இங்கே வந்துட்டாரு. எனக்கு இந்த ஊரு, இந்த அட்மாஸ்பியர்லாம் பிடிக்கல ஆன்ட்டி. எனக்கு எப்பவுமே இந்தியா தான் பிடிக்கும். சரிடா, ஓகே. உனக்காக என் பையன் வெயிட்டிங். ஆன்ட்டி இன்னும் ஷை ஆகாது. ஓ ஷை ஆகும்போது எவ்வளோ அழகா இருக்கா பாரு. ஆன்ட்டி அவ எப்பவுமே ஷை ஆகிட்டு தான் இருப்பா. சாரா, நீ வேற தெரியுமா? வேற லெவல். உன் அக்காவுக்கு உனக்கு கேணி வச்சா கூட எட்டாது. அவ சரியான சைலண்ட் ஷை. ஆனா நீ நான் சரியான வாயாடி. அப்புறம் செம்ம ரூடு. செம்மையா ஃபைட் பண்ணுவாண்டி. மாமாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. என் ஃபாத்திமா கண்ணு பியர்ஸ் வந்துச்சு. பியர்ஸ் வந்தா மாமா காலி. அப்படியே மாஃபியா மாதிரி கன் எடுத்து சுட்டு தள்ளிடுவேன். ஏய் சும்மா இரு. ஆண்டியோட ஃபேஸை மாறிடுது. ஐயோ ஆண்டி அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. அவ சின்ன பிள்ளை மாதிரி அப்படிதான். சரி ஓகே நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. போலாமா கீழே உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணணும்னு சொன்னா இந்த பக்கம் கான் சார் வாங்க சார் வாங்க சார். நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் நீ தானே வாங்க சார்னு கூப்பிட்டேன். வினீத் சார் வாங்க சார். ஏய் சும்மா சார் சார்னு கூப்பிடாத. பேர் சொல்லி கூப்பிடு. எனக்கு தெரியும்ல வெளியே எதனா ரிவீல் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். மற்றவங்க பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபீஸ் நீ ரன் பண்ணிட்டு இருக்க. புரியுதா? நாங்கள் வெறும் சைலண்ட் பார்ட்னர் தான். ஓகே சார். மறுபடியும் சாரா? சாரி ஜிமி. ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. ஜிமி ஜிமி தேங்க்ஸ் சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போறாரு. இப்போ அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, அவங்களும் வந்து வாங்க ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உட்காந்து எல்லாம் சொன்னேன். எதுவும் வெளியே தெரியக்கூடாது இப்போதான் சொன்னேன். ஏய் சும்மா இரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் காணும் போயிடுறாங்க. என்னடா மேரேஜ்னாங்க மாப்பிள்ளை மட்டும் நிற்கிறாரு, பொண்ணை காணும். ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கல்ல, நம்மள மாதிரி இல்லாமல். ஆமாடா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம், ஆனால் அவங்களாம் பார்க்குறதுக்கு வேற வேற மாதிரி இருப்பாங்க. அதானே சொன்னாங்க. என்னது அப்படின்னு சொல்லி கீழே சைடில் திரும்பி கேவலமாக ஒரு லுக் போடுறாரு. வெரி விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. வா அப்படிங்கிறாரு. என்ன வாயில கொசு போகுது? இல்லடா அது பாரா இருக்கா செம்மையா இருக்கு. அதுவும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பாரா. இல்ல அது பெருசு பெருசா கோவம் விட்டு சுத்துதுங்க. கீழே பிறந்து விழுந்துருக்குங்க. அதுவும் பாரு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்குங்க. எதுவுமே தெரியல. ஏன் நம்ம எதுவும் தெரியற மாதிரி அரைய வரமா போட்டுருக்காங்க இல்லையா? ஒருவேளை அது அவங்களுடைய கல்ச்சரா இருக்கலாம்டா. ஓ அப்படியா? அக்கா சார் இது என்ன ட்ரெஸ்னா? சார் அது உங்களுடைய ட்ரெடிஷனல் அப்படித்தான் இருக்கும். ஓஹோ சரி சரி. மிஸ்ஸஸ் கான் என்ன உங்க பொண்ணு ஃபாத்திமா வர சொல்லுங்க. இதை வந்துட்டு காலே இப்படி சொன்னேன். இப்போ வந்து எல்லாருமே அப்படியே திரும்புறாங்க. என்னன்னு சொன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்ஸ் இருக்கும். நடுவுல வந்து வர்ற அந்த வழி இருக்கும் இல்லையா? அந்த வழியா தான் இப்ப கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. டயம் அப்படியே திரும்பி பாக்குறாரு. அவ்வளவுதான் ஃபிளாட்டு. Don't you break my heart. So baby don't you break my heart. Don't you dare break my heart, break my heart. So baby don't you break my heart. செம்ம அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஒரு மாதிரி பிங்க் பேபி பிங்க் கலர்ல ஃபுல் லெஹங்கா போட்டிருக்கீங்க. முஸ்லிம்ஸ் தான் தெரியும் இல்லையா? தலையில வந்து ஷால் போட்டிருப்பாங்க. அவ்வளோ ஜுவல்ஸ் போட்டு பாக்குறதுக்கே இவ்வளோ அழகா இருக்கீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏய் மச்சான் அப்படின்னு சொல்லி ஜிம்மி டேங்க கூப்பிடுறாரு. ஆனா டயான் அவங்க லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. டேய் டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவர் வந்து இன்னும் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தேன்னு சொன்னா
பாத்திமா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்திமாவை இன்னொருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சலியும் வருங்கால பொண்ணுடைய வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்காங்கடா. அமைதியாடா, இப்படா எங்க இருந்தா பிடிச்ச ரிலேஷன் தான் அது. ரிலேஷனா செம்ம அழகுடா. என்னுடைய வாய்ஸ் தான் சாரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வாயை முடிக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா அப்படியே மெதுவா அப்ப டயாங் கிட்டேயும் வந்தாச்சு. ஜிமின் டயாங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கிறான், ஸ்மைல்லாம் பண்றான், அதுவும் கல்யாண பொண்ணை பார்த்து. ஷிஷு அப்படி சொல்லி வாயில கை வச்சுட்டு டயாங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு ஜிமின்னு. இப்போ கான் இங்க வாமா, வா இங்க வா, இவங்கதான் டயாங் சார். ஓ வணக்கம் அப்படி சொல்லி சொல்றா. டயாங் பார்த்துட்டே இருக்கிறாரு. வணக்கம் நான் ஜிமின் அப்படி சொல்லி சொல்றாரு. வணக்கம் டே அப்படி சொல்லி போறியடி. வணக்கம் சொல்றாங்கடா. ஓ ஓ, வணக்கம் அப்படி சொல்லி சொல்றாரு. அது அவருக்கு ஒழுங்காவும் சொல்லவும் தெரியல. இப்படி சொல்றா, இப்படித்தாண்டா அந்த பொண்ணு சொல்லுது. இப்படி சொல்லும் போது இப்போ அவளுக்கு சிரிப்பு வருது. டயாங் பண்றது ஜிமின் சொல்லி கொடுக்குறதுலாம் சிரிக்கிறா. அவ்வளவுதான், சுத்தமா ஃபிளாட்டு. டயாங்கு பார்த்துட்டே இருக்கிறாரு. சார் இவங்கதான் என் பொண்ணு ஃபாத்திமா, இவங்களுக்கு தான் நாளைக்கு மேரேஜ். ஓ அப்படியா, உங்க பொண்ணு பார்க்க செம்ம அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்றாரு. டயாங் அப்படியே திரும்பி முறைச்சு பாக்குறாரு. எதுக்கு நம்மள இப்படி முறைக்கிறான், என்னமோ சரியில்லையே அப்படி சொல்லி அப்படியே தலையை கிழிஞ்சு, என்னடா மச்சான் ஏன் அப்படி என்னை பார்த்து முறைக்கிற, உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு பார்க்க அழகா இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லி கை கொடுக்குறாரு. இப்போ பா கை கொடுக்குறாங்க, ஓகேப்பா அப்படி சொல்லி இப்போ பாத்திமாவும் அப்படியே கையை பிடிக்கிறாங்க. இந்த கையை பிடிக்கிறாரு. அவ்வளவுதான், அவருக்கு செம்ம ஃபீலு, வேற மாதிரி ஃபீலா இருக்கு. சார் அப்படின்னு கையை இது பண்றா. இப்போ என்னடா பண்ற, சரி அப்படி சொல்லி அப்படியே கையை விட்டுறாரு. இப்போ ஜிமின் வந்து கை கொடுக்க போறாரு. டேய் அப்படி சொல்லி இப்போ அவர் ஹிப்ல பிடிச்சி மூட்டுது. கையை கொடுத்த கை உங்ககிட்ட சொந்தமா இருக்காது. எனது இப்படி சொல்லி வணக்கம்மா எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவர் வணக்கம் சொல்றாரு. அந்த பக்கம் ஜாரா பயங்கரமா சிரிக்கிறான். இது யாரு அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாரு. சார் இவங்க வந்து என்னுடைய 2வது பொண்ணு. ஆமாம் சார், அவங்க பேரு வந்து ஜாரா. நான் ஜாரா, நான் இந்த காலேஜ் படிக்கிறேன். எனக்கு இவ்வளோ வயசு அப்படின்னு சொல்லி சொல்றா. எனது நாங்க இதை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொன்னாரு. நான் எப்பவுமே என்னுடைய செல்ஃபை அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன். அப்பா போலாமா, அக்காவை கூப்பிடுறாங்க. சார் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ கான் அப்படின்னு வந்து ஜிமின் கூப்பிடுறாரு. சொல்லுங்க ஜிமின் சார். இல்லை இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் போல இருக்கேன். இல்லை சார் 2 வயசு தான் டிஃப்ரெண்ட், நான் அதை சொல்ல கேரக்டர் வைஸ். ஆமாம் சார், என் பெரிய பொண்ணு ரொம்ப ஷை, ரொம்ப இன்னசென்ட். ஆனால் என் 2வது பொண்ணு சுத்த ஆப்போசிட் சார், இதாலே தெரியுது அப்படி சொல்லி டயாங் வந்து சொல்றாரு. ஆமாம் சார் அப்படி சொல்லி இப்போ அப்படியே பாத்திமாவை இப்போ ஸ்டேஜுக்கு அப்படியே கூப்பிட்டு போறாங்க. இப்போ ஸ்டேஜ் கிட்டேயும் போயாச்சு, சலீம் கிட்டேயும் கூப்பிட்டு போயாச்சு. இப்போ சலீம் கிட்ட அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருக்கா. இப்போ கூட நின்று சலீமை பார்க்கல, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஏய் பாரு அத்தான பாரு, நீ என்ன இப்படி தலை குனிஞ்சிட்டு இருக்க, நீதான் பார்த்துட்டு இருக்காரு சலீம் மாமா. இப்படி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஷையா இருக்கு, இத்தனை பேர் முன்னாடி. ஏண்டி இதுக்கே இப்படி ஷையானா நாளைக்கு என்னன்ட்டு. வேணாம் சாரா, எல்லாம் பேசாத, 18+ பேசணும் அவ்வளோதான். என்னடி நீ சுத்த வேஸ்ட், அதுக்கு மாமா என்னையும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஜரா சொல்லு சலீம் மாமா, உன்னைய மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுறதோட இந்த மாதிரி இன்னசென்டான பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் நல்லாயிருக்கும். எப்படி எதுக்கு சொல்கிறேன், 2 சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இது பேசுறது அப்படியே கீழே டயாங்க்கு எழுது. அப்படிங்கிறாரு. என்னன்னு சொன்னா அவங்க ஜிம்மோட தொடையை பிடிச்சி அப்படியே கிள்றாரு, அடிக்கிறாரு. இலவடுத்தவங்க என்ன எடுக்கிறா கிள்ற அடிக்கிற, எனக்கு இப்போ அவனை கொலை பண்ணணும். யாரு எனிமே வந்துட்டாங்களா என்ன அப்படி சொல்லி சுத்தி பாக்குறாரு. என்னைக்கு இப்போ அவனை கொலை பண்ணணும். அமைதியா பேசுறா, கும்பகத்துல ஆள் இருக்காங்க, நீ தானே சொன்ன அண்டர் மாஃபியானு, இப்ப என்னன்னு சொன்னா சுத்த பப்ளிக்ல உட்காந்துட்டு அவனை கொலை பண்ணுங்கிற. கன்னா கன்னெல்லாம் கார்ல இருக்குடா, எனக்கு இப்ப கன் வேணும். இத்தனை பேர் முன்னாடி கொலை பண்ண போறியா, யாரடா அப்படி சொல்லி தேடிட்டே இருக்கிறாரு. அவனை அப்படி சொல்லி அவர் கை காமிச்ச இடத்த பார்க்க, டேய் மாப்பிள்ளையவா, எனக்கு அவன்
என் ஒய்ஃப் பக்கத்துல நிக்கிறது பிடிக்கல. ஏன்னா ஒரு நிமிஷம் இரு. என்ன சொல்ல மறுபடியும் சொல்லி. எனக்கு அவன் என் ஒய்ஃப் பக்கத்துல நிக்கிறது பிடிக்கல. ஓ ஒய்ஃபா? ஏய், அது அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க. ஏய் சொன்ன நீ கூட இப்போ உயிரோட இருக்க மாட்டேன். இல்ல இல்ல, எனக்கு ஒரு அளவு புரிஞ்சிருச்சு. நீ கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணா 100% புரிஞ்சிடும். தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றியா? எனக்கு எனக்கு அந்த ஃபாத்திமாவை பிடிச்சிருக்கு. அதுக்கு அதுக்கு அவனை கொலை பண்ணு. டேய், நாளைக்கு மேரேஜ்டா. நாளைக்கு தானே மேரேஜ். இப்போ மேரேஜ் இல்லைன்னா இப்போ இந்த செகண்ட் மேரேஜ் நடந்தாலும் அவளை கொலை பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். டேய், அவசரப்படாத. இது அவரு அவரு கானோட பொண்ணு. சரி, யோசிக்க டைம் கொடுறா. எனக்கு யோசிக்கலாம் டைம் இல்லை. எனக்கு இப்போ அவனை கொலை பண்ணும். நம்ம பாரு எவ்வளோ க்ளோஸாக இருக்கான். அதுக்கு ஏன்னா என் தொகையை பிடிச்சி கீழ்ற. இப்போ அப்படியே தயா அங்கேதான் செம்ம கோவமா பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. ஏய் பொறுமையா இரு. உனக்கு உனக்கு அவ வேணும் அவ்வளவுதானே? ஆமாடா. நாளைக்கு நாளைக்கு அவ என் ரூம்ல இருக்கும். அவ ரூம்ல இல்ல. சரி, எனக்கு புரிஞ்சிச்சு. பொறுமையாயிரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அவரு இப்போ சலீம், ஏய் பாத்தியமா, செம்ம அழகா இருக்கடி. தங்கச்சி சொல்ற மாதிரி நாளைக்கு நேரம் இங்கேயும் நான். சலீம் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி அக்கூடா ஃபீல் ஆகுது. எனக்கு புரியலையா? இத்தனை பேர் இருக்கிறாங்க, தள்ளி முடியும் இப்படி சொல்லி ஒரு மாதிரி முகத்தை சொல்லிக்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேசுறதுலாம் கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதை பாக்குற டயாங்க செம்ம கோவம் வருது. ஏன்னா ஒரு மாதிரி அக்கூடா ஃபீல் பண்றா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இவர் இந்த மாதிரி பேசுறது அவளுக்கு பிடிக்கல. அது வந்து டயாங்க ரொம்ப கோவம் வருது. கத்துட்டே இருக்கிறாரு. இப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா, சார் சார் என்ன பண்றீங்க? ஏய், அவ காதுக்குள்ள போய் என்ன சொன்ன? சார், அவன் என்னுடைய வருங்கால ஒய்ஃப். நான் பேசிட்டு இருந்தோம் உங்க ஃபியூச்சரை பத்தி பேசினியா? நாளைக்கு நைட்டை பத்தி பேசினியா? சார், அது என்னுடைய பிரைவசி சார். நாளைக்கு அவன் என்னுடைய ஒய்ஃபு. ஏய், வாய மூடிடு. இவ்வளவுதான். அந்த வார்த்தையை சொல்லாதடா, வேணாடா, உனக்குதான் ஆபத்து. ஜிமி, அவனை போட்டு தள்ளு. டயாங், அவனை பேசாம இந்த ஊரை விட்டு போக சொல்லிடணும். நான் எதுக்கு போகணும்? எனக்கு பாத்திமாவை பிடிச்சிருக்கு. நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டிங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளவுதான் காடி அவன் கீழே விழுந்துட்டான். ஏய், என்னடா பண்ற? எப்படி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றது இப்போ? அதுவும் இந்த மண்டபத்துல வச்சு? எனக்கு தெரியாது ஜிம்மி. இப்போ இங்க இருக்கக்கூடாது. சரிடா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இப்போ டயாங் அங்கிருந்து போயிடுறாரு. ஜிம்மி யாரோ கையை பிடிச்சி இழுப்பாரு. ஏய் அப்படி சொல்லி இப்போ அவர் கன் இருக்கும். அதை அவர் வாய்க்கு நேரம் வச்சுட்டு, ஏய் என்ன, நீங்க போகணுமா போன இடத்துக்கு? நீங்க யாரு? மாஃபியா? என்ன மாஃபியாவா? ஏய், கீழே என்னமோ டைலாக்லாம் அடிச்சுட்டு இருந்தேன். என்னமோ நான் பெரிய நான் வந்து என் அக்கா மாதிரிலாம் கிடையாது அப்படி இப்படின்ட்டு. அதுக்குன்னு கண்ணு முன்னாடி அதுவும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற ஹஸ்பண்ட். இந்த வார்த்தையை சொல்லாத. இப்ப அவன் இங்க இருந்திருந்தா உனக்கும் இதே கதிதான். என்ன சொல்றீங்க? பார், உங்க அக்கா மேல என் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டுட்டான். அதனால இதெல்லாம் அநியாயம். நீங்க வேற விதமா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு கொலை பண்ணுவீங்களா? நான் சொன்னோம், அவன் கேட்கல. மறுபடியும் பேசுனதே பேசிட்டு இருந்தான். அவனுடைய ஒய்ஃப்னு சொல்றது என் ஃப்ரெண்டால தாங்க முடியாது. இதுல வேற அவன் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசினானா என் ஃப்ரெண்டு போட்டுட்டு இருப்பானா? அதான் போட்டு தள்ளிட்டான். இத பாரு, இவ்வளவு தூரம்லாம் அவன் பேச விட்டு யாரும் வேடிக்கையெல்லாம் பார்க்க மாட்டான். புரியுதா? அவனுக்கும் அவன் பாத்திமாக்கும் நடுவுல இவன் வந்து நின்னான். அதனால போட்டு தள்ளிட்டான். முடிஞ்சிச்சு, புரிஞ்சா? இது போய் நீ வெளியே சொன்னா? சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன ஆகும்? நீ மட்டும் கிடையாது, உன் அப்பா அம்மா 3 பேருமே அவன் போன இடத்துக்கே போக வேண்டியதான். புரியுதா? மாஃபியா சார் புரியுது அப்படி சொல்லி அப்படியே சாரா தலையாட்டா. ஏய், இன்னொரு விஷயம், இந்த விஷயம் தவறி கூட உன் அக்கா காதுக்கு போக கூடாது. அப்புறம் சொல்ல மாட்டேன். ஆனா நாளைக்கு மேரேஜ் கண்டிப்பா நடக்கும் என் ஃப்ரெண்டோட. குட் கேர்ளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வால்ல சாய்ச்சிட்டு
ஆஃபீஸ் சார், என்ன பண்றீங்க? உங்கள நீ கூட பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்க. அதான் பாக்குறேன். உனக்கு எதுவும் லவர் இருக்கா? இல்ல. பாய் ஃப்ரெண்ட்? இல்ல. பாய் பெஸ்டி? இல்ல. ஒருவேளை கேர்ள் பெஸ்டி? யாருமே இல்ல சார் அப்படின்னு சொல்லி போய் தலையாட்டான். யாரும் இல்லாத வரைக்கும் நல்லது. போ அப்படி சொல்லி அப்படியே அடிச்சு வைக்கிறாரு. அவ அப்படியே பயந்துக்கிட்டே போறா. லெஹங்கா வேற போட்டுருக்கா. அது வேற அப்படியே நடக்கும்போது கால் வேற அவளுக்கு தடுமாறுது. அது திரும்பி பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாரு. செம்ம இன்னசென்ட். இதுல வேற அவங்க அக்கா இன்னசென்ட் தான். இவளே இப்படி இருக்கிறாளே, இன்னசென்ட்னு சொல்ல அவங்க அக்கா எப்படி இருக்கா? அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் இப்போ டயாங் போய், சார் நீங்க போலையா? இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? நாளைக்கு மேரேஜ்ல இருப்பீங்களா? நான் இல்லாம மேரேஜ் நடக்குமா தான்? ரொம்ப சார், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி சார். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நீங்க என் பொண்ணோட மேரேஜ்ல இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார் மெஹந்தி வச்சுட்டு இருக்காங்க. ஓ, மெஹந்தினா அது வந்து கையில இந்த மாதிரி வைப்பாங்க சார். காலையில பார்த்தேன்னு சொன்னா ஃபுல்லா அப்படியே ரெட்டா இருக்கும், அழகா இருக்கும். இது எங்க ஊரு ட்ரெடிஷனல். ஓ, அப்படியா? சரி சரி அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்க நடுவில் உட்காந்துட்டுக்கா. இப்போ ஒரு மாதிரி எல்லோ கலர்ல ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கா. அவ ரெண்டு கையிலயுமே மெஹந்தி வச்சுட்டு இருக்காங்க. ஏய், மாப்பிள்ளையோட பேர் எழுதலாமா? ஏய் வேணாண்டி. ஏய் எழுதலாம், அப்பதான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல மாப்பிள்ளைய நீ சுத்த விட முடியும். அவர் நேம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்ல. இப்போ டயா அப்படியே எழுந்துச்சு. இப்போ ஃபாத்திமா கிட்ட தான் போறாங்க. எல்லாருமே அவரை தான் பாக்குறாங்க. என்ன பண்றீங்க எல்லாரும்? இல்ல சார், மெஹந்தி வைக்கிறோம். ஓ, அப்படியா? அது என்ன பேர் எழுதுறது? இல்ல சார், அது பொண்ணோட கையில மாப்பிள்ளையோட பேர் எழுதுவாங்க. அது எங்களுடைய இது சும்மா ஒரு ஃபன்னுக்கு. ஓ, ஃபன்னுக்கா? உங்க டிசைன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இப்போ ஃபாத்திமாவோட கையை வந்து அப்படியே பிடிக்கிறதுக்கு வர்றாரு. சார், காட்டுமா? சார் தான். ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த கையை அப்படியே காட்டுறா. அந்த கையை அப்படியே பிடிக்கிறாரு. இப்போ அந்த மெஹந்தி எடுக்கிறாரு. என்ன சார் பண்றீங்க? இல்ல, எனக்கும் ஆசையா இருக்கு இதை ட்ரை பண்ணலான்னு. உங்க கையில ட்ரை பண்ணலாமா? சார், ஏய் நம்ம சார் தாம்மா. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டயாங் கை பிடிச்சவங்க அந்த டயாங்க்கு வேற மாதிரி ஃபீலா இருக்கு. கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. இல்ல, டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி தலையாற்றா. இப்போ டயாங் அப்படியே அதில் அப்படியே டிசைன் மாதிரி என்னமோ ஹார்ட் மாதிரிலாம் போடுறாரு. சார், இதாம்மா எனக்கு போட வரும், அதனால தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹார்ட்லாம் போட்டு கீழே சைடில் டி எஃப் அந்த மாதிரிலாம் போடுறாரு. சார், என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா, சும்மா நேம் எழுதுன்னு சொன்னாங்கல்ல, அதான் நேம் எழுதி பார்த்தேன். சார், உங்கள் நேம் எழுதக்கூடாது. அச்சோ, அப்படியா? அக்கா, நான் தெரியாம எழுதிட்டேன், என்ன பண்ணலாம்? சரி, இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. அது என்ன மெஹந்தி தானே, 1 வீக்ல அழிஞ்சிட போகுது. ஓ, 1 வீக்ல அழிஞ்சுமா? ஃபாத்திமா, இருக்கட்டுமா? பேபி சார், இல்ல நீங்க ரொம்ப ப்ரிட்டியா அழகா இருக்கீங்களா, அதனால பேபின்னு கூப்பிட்டேன். பேபின்னு கூப்பிடலாம்ல சார்? சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு மெஹந்தி போட்டுட்டு இருக்குல்ல, அது காதுகிட்ட போய் எஸ்ன்னு போட்ட, நாளைக்கு நீ உயிரோடே இருக்க மாட்டேன், புரியுதா? ஏன்னா நான் ஒரு மாஃபியா, புரிஞ்சா? அவ கையில என் நேம் மட்டும்தான் இருக்கும். அப்படி சொல்லி அவ பேந்த டயாங்கே பார்த்து முடிச்சிட்டு இருக்கா. என்னன்னு சொன்னா கன் எடுத்து அவ ஹிப்பு கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ க்ளோஸா போய் என்ன பண்றாரு? சும்மா இருமா, நீ வேற அமைதியா இரு அப்படி சொல்லி கான். ஏன்னா அவருடைய அண்டர்ல தான், அவர் கீழே தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால அவர் என்ன செஞ்சாலும் இவர் அமைதியா தான் இருக்கணும். புரிஞ்சிச்சா? புரியுது அப்படின்னு சொல்லி அவளுக்கு அப்படியே குப்புன்னு இருக்குது. அப்படியே தொலைச்சு போட்டுட்டு இருக்கா. என்னாச்சுடி? ஒண்ணும் ஃபாத்திமா, சும்மாதான். நான் போய் கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு வரட்டா? சரிடி அப்படி சொல்லி அவ போனவதான் ரிட்டர்ன் வரல. அப்பா, அவ வரவே இல்லையே. தெரியலமா, டயர்டா இருக்கும் போல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. அப்பா, ஜாரா எங்க? ஜாரா, அப்பா என்ன, எதுக்கு இவ்வளவு பயப்படுற? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். எங்க போயிருந்த நேரம்? அது அது வந்து அவ என் கூட இருந்தா கான். சார், உங்க கூடயா? ஆமா, சும்மா அதை அப்படியே பார்க்கணும்னு சொன்னேன், சுத்தி பார்க்கணும்னு. அதனால என் கூட இருந்தேன் சார் அப்படி சொல்லி ஜிம்மின் வந்து அப்படியே ஒட்டிட்டு நிற்கிறாரு. என் கூடயே தான் இருக்கிறேன். சொன்னா தனியா போனேன். மாஃபியா சார்? மாஃபியான்னு சத்தமா சொல்லியா? இல்ல, ஜிம்மின்னு சொல்லு. ஜிம்மின்னு சொல்லு. எனக்கு மாஃபியா சார் தான் வருது அப்படின்னு சொல்றா.
வச்சு இப்ப எதுக்கு அழுகுற? அழுக வருது. அப்பா நான் என் ரூமுக்கு போறேன் அப்படி சொல்லி ஒரே ஓட்டமா ஓடிடுறா. ஜிம்மிக்கு ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க அம்மா என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்லடி சாப்பிட்டு போ, எதுக்கு சாப்பாடே வேணாம் அப்படி சொல்லிட்டு போறா. கரும்பு முடிச்சவங்களா வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம மெஹந்தி மெஹந்தி ஒரு கேடு இதுங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க நேரம் ரூமுக்குள்ள போய் அப்படியே கதவை சாத்திக்கிறா. இங்க அப்படியே அவரு கன்னத்துல கை வச்சபடியே அப்படியே பாத்திமாவே பாத்துட்டு இருக்காரு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, டிஸ்டர்பா ஃபீல் ஆகுது. அப்படியே நிமிந்து பாக்குறா. 2 பேரோட ஐஸும் அப்படியே மீட் ஆகுது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு ஒரு மாதிரி. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ பார்வையை அந்த பக்கமா திருப்பிக்கிறா. மறுபடியும் அவர் பாக்குறா. மறுபடியும் அவர் வந்து அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. அவளுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. இப்போ அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஏய் இப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா அவளுக்கு சந்தேகம் வரும். நாளைக்கு அவன் ஒய்ஃபு தானே ஆக போறான். நைட்லாம் உட்கார வச்சு பார்த்துட்டேன். என் பாடியை டிஸ்கஸ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. அந்த ஜாரா பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு தானே? ஆமாடா. என்ன பண்ண? மிரட்டி வச்சிருக்கான். அப்படியே மிரட்டி உன் கண்ட்ரோல்லே வச்சுட்டேன். நாளைக்கு வரைக்கும் தான். அப்புறம் தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? புரியுதுடா பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போறாரு. தயாங் வா போலாம். இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டே தான் போறாரு. சார் நீங்க சரி எங்களுக்கு இங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணு. சார் இங்கே ஸ்டே பண்ணலான்னு இருக்கான். போயிட்டு மார்னிங் வரதுக்கு நான் இதுக்கு போகணும். சரி ஓகே சார் இல்லை அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்படியே தான் அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ ஃபாத்திமாவோட ரூமில் தான் அவன் மொபைலே பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு சொன்னால் சலீம்கிட்டேருந்து அவளுக்கு மெசேஜ் வரும், கால் வரும். பட் ஒன்றுமே வரல. அவள் பார்த்துட்டே இருக்கிறா. என்னாச்சு? ஏன் ஒரு மெசேஜ் கால் கூட கிடையாது? அவரை வேற இன்னைக்கு நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம வேற அவர்கிட்ட மூஞ்சி வேற காட்டிட்டோம். என்ன நினைச்சுப்பாரு? கால் பண்ண ஏதாவது மெசேஜ் பண்ணா கூட கை ஃபுல்லா மெஹந்தியா இருக்கு. எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லி அதே தான் பார்த்துட்டு இருக்கா. எப்போ தூங்கினா சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. இப்படியே கட் பண்ணு சொன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். என்ன சொல்றீங்க? உங்களை நம்பி இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சுன்னா இப்போ அசால்ட்டா மாப்பிள்ளை காலம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல சம்பந்தி, நிஜமா அவன் காணும் எங்க போனான்னு தெரியல. அவன் மொபைலும் காணும், அவன் எங்க இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஓகே சொல்லி தானே நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணேன். இன்னைக்கு என் பொண்ணு அங்க மணமகளா உட்காந்துட்டு இருக்கா, வெட்டிங் ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் எனக்கு என்ன பதில் சொல்ல? எப்ப காணாம போனா? நேத்து நைட்டு ஒரு 1 o'clock ஒரு ரூம்ல போய் பார்க்கும்போது ஆளை காணும் அப்படி சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுல இருந்து அப்போ நீங்க தேடிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. என்கிட்ட சொல்லியிருந்தா எதுனா மூவ் பண்ணியிருந்திருப்பேன்ல. வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இப்ப நேரா டேங்கோட ரூம் வந்து அப்படியே நாக் ஆகுது. வந்துட்டாங்க போலடா அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்றாரு. ஓப்பன் பண்ணு. இப்போ சார் அப்படி சொல்லி இப்போ ரூமை சாத்திட்டு என்ன விஷயம்? சார் மாப்பிள்ளையை காணும் சார். மாப்பிள்ளையை காணுமா? ஏன் எங்க போயிட்டாரு? எங்க வெளியே போயிருப்பாரு, போய் பாரு. சார் நிஜமா சார் அவன் நைட்டு 1 மணிலேருந்து ஆளை காணுமா சார்? அவங்களும் எங்கெங்க தேடி இருக்காங்க. நானும் இப்போ ஆள்லாம் விட்டு எங்கெங்க தேடணும் சார். சரி எங்கேயுமே காணும் சார். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? சரி எதனா பண்ணுங்க சார். இவ்வளோ பேர் கூப்பிட்டுட்டேன், மேரேஜ் நடக்கலன்னா எல்லாத்தையும் என் பொண்ணு பொண்ணு நிலைமை என்ன ஆகும் சார்? என்ன ஆகும்? இதோட பெட்டரா எதுனா பையன் கிடப்பான் சார். அவன் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஒருவேளை எதுனா லவ் பண்ணானே என்னமோ. இல்லை சார் நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன் சார். ஆள்லாம் வச்சு அந்த பையனை என் பொண்ணுகிட்ட 1 வீக்காக ஃபோனில் நல்லா தான் சார் பேசிட்டு இருந்தான். இப்போ என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே நான் ஆளை வச்சு பார்க்குறேன். நீ மற்ற ஏற்பாடுலாம் பண்ணு சார். எப்படி மாப்பிள்ளை வராமல் ஏற்பாடு பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டயம் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவர் கார் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாரு. ஏன்னா டயம்கிட்ட சொல்லிட்டாரு, ஜிம்மிட்ட சொல்லிட்டாரு. அதனால அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாரு. சார் வந்துட்டாங்களா? இல்லையே, எந்த தகவலுமே வரலையே. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 15 minutes தான் இருக்கு. 15 minutes இருக்கலாம், மாப்பிள்ளை வந்துடுவான். சார் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 15 minutes ஆகுது. சார் இந்த பாரு ஆள்லாம் வச்சு ஃபுல்லாக தேடி பார்த்தோம். என்ன ஜிம்மி? ஆமாடா நானும் எங்கெங்க போய் சொல்லி பார்த்தேன். எங்கேயுமே காணும். அவன் ஓட்டான் போல இருக்கு ஊரை விட்டு. என் பையன் போறதுக்கு எந்த சான்ஸும்? ஏய் வாயை மூடு, வாய்ஸ் ரேஸ் பண்ணக்கூடாது. நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன். என் பையன் எப்படி போவான்? என் பையனை காணும். உன் பையனை காணும்னா உன் பையனை நீ ஒழுக்கமா வளர்க்கணும்னு அர்த்தம். எவ்வளவு இழுத்துட்டு ஓடி இருப்பான், போய் பாருப்போ. இவனை டிஸ்கஸ் பண்ணு ஃபர்ஸ்ட். சார் இந்த பார் ஓடி போயிட்டான். உன் பொண்ணு வேணாம்னு சொல்லி ஓடி போயிட்டான். அவன் உனக்கு தேவையா? சார் நான் என்ன பண்றது? என்ன பண்றது? நான் உன் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. சார் என்ன சொல்றீங்க? நான் உன் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகேவா? சார் இப்போ மேரேஜை நிறுத்துறியா
இல்ல வந்து இந்த மேரேஜ் முடிச்சு சொல்றியா? சார் சார் நான் பொண்ணு. ஏய், இது லவ் மேரேஜா? இல்ல சார், அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஒரு யார் கூட மேரேஜ் ஆனா என்ன? என்ன ஒண்ணுதான் சார். ஆனா நீங்க நான் நீங்க ஏன் நான் உன் பொண்ணை நல்லா வச்சுக்க மாட்டேனா? நல்லா பாத்துக்க மாட்டேனா? அப்படிலாம் இல்லை சார். ஆனா ஆனா அவ ரொம்ப இன்னசென்ட் சார். அவ ரொம்ப இன்னசென்ட். நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு இந்த மாதிரி இன்னசென்டான பொண்ணுதான் பிடிக்கும் சார். என் பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொன்னா ரொம்ப நினைச்சேன். சரி சார். எங்க போற? என் பொண்ணுட்ட சொல்லலாம் வேணாம். அவ ஹாப்பியாவே வரட்டும் சார். ஹாப்பியாவே வரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னா, இப்போ முஸ்லிம்ஸ் மேரேஜ்லாம் உங்களுக்கு தெரியும். மாப்பிள்ளை பொண்ணு தனித்தனியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுகிட்ட வந்து கையெழுத்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட் மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு யாருன்னா வயசானவங்க நல்லா வாழ்ந்தவங்க இந்த மேரேஜ் அந்த செயின் வந்து போடுவாங்க. இப்போ அதான் ரூல்ஸ். இஸ்லாம் மேரேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொண்ணுகிட்ட வந்து கையெழுத்து வாங்குறாங்க. உங்க அப்பா வந்து வந்திருக்காரு, சம்மதமான்னு கேக்குறாங்க 3 வாட்டி. சம்மதம் அப்படின்னு சொல்லி பாத்திமா சொல்றாங்க. ஒரு ரெட் கலர்ல அழகா ஒரு மாதிரி லெஹங்கா மாதிரி தான் போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு செம்ம பிரிட்டியா இருக்காங்க. என்னோட பாத்திமாவை பார்க்கல. ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுறா. அவங்க அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய மாஃபியா அவரே வாண்டடா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் ஒரு பக்கம் ஃபாத்திமாவோட ஃபியூச்சர் நினைச்சா அவருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவரு மிஸ்ஸஸ் கான்ட்ட வந்து கேட்டுப்பாரு, என்னங்க மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரு, இவ்வளவு ரிலேஷன் வந்திருக்காங்க, அப்படி அவரு பெரிய ஆளு, அவரே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. சரிடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஆனா அந்த சலீம் இருக்கான் பாத்தியா, உன் சொந்தக்காரங்களும் சொல்லு. சரி ஆரம்பிக்காத போ அப்படி சொல்லி கான் வந்து திட்டிருப்பாரு. இப்போ அவங்க அம்மா தான் யோசிச்சு கேட்கிறாங்க. அம்மா என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏய் சாரா, என்ன என்ன நைட்ல இருந்து பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க? ஒழுங்காவே மேக்கப் பண்ணல, என்னாச்சு? எனக்கு இது போதும் போடி அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசாம உட்காந்துட்டு இருக்கா. பாத்திமாக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சைடு அவரை முஸ்லீம் அவுட்ஃபிட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு டயாங்க. அவர்கிட்ட போய் சம்மதமான்னு கேக்குறாங்க. சம்மதம் அப்படிங்கிறாரு. என்ன இவ்வளவு ரூடா இருக்காரு, அவரு பெரிய ஆளு அப்படின்னு மிஸ்டர் கான் வந்து சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ இதெல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. கையெழுத்து போட்டு இவ்வளவுதான் மேரேஜா? ஆமாப்பா, கையெழுத்து போட்டோன்னா மேரேஜ் ஃபினிஷ் ஆயிடும். இந்த துவாலாம் ஓதுவோம், மேரேஜ் ஃபினிஷ் ஆயிடும். ஏன் உனக்கு தெரியாதா? நீ முஸ்லீம் தானே? முஸ்லீம் தான், பட் நான் வந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தேன், அதனால எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு வந்து டேங் வந்து சொல்றாரு. சரி ஓகே. செயின் நான் தான் போடுவேன். இல்லப்பா, அது நீ போடக்கூடாது. யாருன்னா என் ஒய்ஃப்க்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த செயின் வந்து அங்க போட போறாங்க. இதுவா ஓதிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ டேங் நிக்கிறாரு. எல்லாருமே எந்திரிச்சு நின்றுறாங்க. கான் வந்து மாப்பிள்ளை தான் செயின் பொண்ணுங்கிறாரு. என்னங்க? இல்ல அவர் தான் பொண்ணுங்கிறாரு. சரி அப்படி சொல்றாங்க. இப்போ பொண்ணுக்கு, அதாவது பாத்திமாக்கு ஒரு ஷையா இருக்கு. அவங்க இன்னமும் நினைச்சிட்டு இருக்காங்க அது சலீம் தான் அப்படின்னு. இப்போ அப்படியே நீல் டவுன் போடுறாரு. பாத்திமா அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சலீமை பார்க்கணும். ஏன்னா நேத்தே பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனா பார்க்க முடியல. இப்போ பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ அந்த செயினை அப்படியே கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போறாரு. ஒரு கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கும் அப்படியே நிமிந்து பாத்திமா நாங்க பாக்குறதுக்கும் சரியா இருக்கு. ஸோ அவளுக்கு செம்ம ஷாக்கு. அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவை அவங்க அம்மாவெல்லாம் பாக்குறா. அந்த டயம் ஒரு கியூட் ஸ்மைலோடையே லைட்டா ஸ்மைல் பண்ணுவாருல, அந்த மாதிரி பண்ணிட்டு செயின் போட்டுட்டு இருக்காரு. அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் வெயிட் பண்ண அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னங்கிற மாதிரி எல்லாருமே பாக்குறா. சலீம் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். நீ வேணாம்னு சொல்லி இப்போ நைட்டே இந்த மண்டபத்தை விட்டு போயிட்டேன். அதனால நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே டயாங்க பார்க்குறான். புரிஞ்சா? நான் தான் இனிமே என்னுடைய ஹஸ்பண்ட், நீ என்னுடைய ஒய்ஃப். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அப்படியே போட்டு முடிச்சிடுறாரு. அங்க ஜாரா அப்படியே கையை பேசிட்டு நிற்கிறா. ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. டயாங் அவ்வளோ கிட்ட பாத்திமா கிட்ட இருக்கிறது. ஏன்னா கண்ணால பார்த்துட்டு இருப்பான் டயாங் சலீமை கொலை பண்றத. இப்போ பாத்திமா கழுத்துல செயின் போட்டுட்டு இருக்கிறாரு. அவளுக்கு அப்படியே வயிற்றுல புளி கரைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னாச்சும் ரொம்ப பெயினா இருக்கா? மாஃபியா சாரி சொல்லாது, எனக்கு அப்படிதான் வருது அப்படின்னு சொல்லி. ஏய், இத்தனை பேர் முன்னாடி அழுவியா?
அது என்ன நேற்று அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு அவ்வளோ கேவலமா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அது பயத்துல எப்படி இருந்தாலும் மேரேஜ் மேரேஜ் நடக்காதுன்னு நினைச்சியா? நான் தான் சொன்னேனே நாளைக்கு என் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளன்ட்டு. இருந்தாலும் பயமா இருந்துச்சு. ஏய், ஒழுங்கா ட்ரெஸ் பண்றேன், எப்படி இருக்க பாரு கேவலமா. இவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன்னா எவ்வளோ அழகா இருக்காங்க, ஏன் அவங்களை கேவலமா ட்ரெஸ் பண்ணிருக்காச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு பாக்குறா. ஆமா, அவன் ரொம்ப ஒரு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்கா. அவங்க அம்மாவே திட்டிருப்பாங்க, என்ன ட்ரெஸ் இது, ஓ இதான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே கட்டிட்டு போயிருந்துருக்காது. ஷூ, ஆக மொத்தம் மேரேஜ் நடந்துச்சு. ஆனா அக்கா மேரேஜ்ல ஜாரா இவ்வளவு கேவலமா நின்றுட்டா. அப்புறம் ஜாரா, மாஃபியா சார், இந்த விஷயம் அக்கா கிட்ட சத்தியமா சொல்ல மாட்டேன் சார். இதனால என் உயிர் போறது கூட சான்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால வாயே திறக்க மாட்டேன் கச்சு அப்படிங்கிறா. குட் கேர்ள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாத்திமாவோட கையை பிடிச்சி டேங் வந்து அப்படியே எழுப்புறாரு. அம்மா சந்திரிமா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து தூக்குறாங்க. என்னன்னு சொன்னா அவளுடைய ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி ஹெவியா இருக்கு. அப்படியே இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படி சொல்லி கான்டாக்ட் கேட்குறாங்க. சார் நீங்கள் 2 பேரும் இங்கே ஜோடியாக உட்காரணும், இப்போ கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. முஸ்லீம் ட்ரெடிஷ்னல் படி அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மி அங்கே ஜாரா பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. இங்கே டயாங் அப்படியே ஃபாத்திமா பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஃபாத்திமாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா சலீம் தான் அவங்க ஹஸ்பண்ட், ஆனால் ஃபேஸ் பார்த்தது கிடையாது. ஆனால் சலீம் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா டயாங் அவரு கழுத்துல வந்து செயின் போடும்போது தான் அவளுக்கு டயாங்கன்னே தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. சலீம், நீங்க நீங்க பிடிக்கலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாம்ல, இப்படி மண்டபம் வரைக்கும் வந்து இப்படி விட்டுட்டு ஓடுவீங்க. நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல சலீம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்கிட்ட நீங்க என்னமோ பேசுவீங்களே, என்ன லவ் பண்றேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு பேசுவீங்க. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அப்படி கண்ணை தொடக்கிறான். சலீமை பத்தி யோசிக்க கூடாது, புரியுதா? இனிமே இந்த டயாங் மட்டும்தான், இனிமே இந்த டயாங் மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும், சலீம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டுறான். இப்போ அதெல்லாம் அப்படியே அப்படியே எல்லாமே முடியுது. சரி ஓகே, நாங்க கூட்டு போறோம் சார். என் வீட்டுக்கு கூட்டு போறேன். ஓகே சார். இப்போ அப்படியே அப்படியே அவங்க அம்மாவெல்லாம் ஹக் பண்ணிட்டு அழுகுறா. ஜாரா வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு சேஃபா இரு. ஏய் என்ன, இல்லக்கா, அக்கா நல்லா ஹாப்பியா இரு, எதை நினைச்சு அழுகாத. ஆமா, எதை நினைச்சு அழுகாத. ஜாரா அப்பப்போ வந்து உனக்கு பாப்பா. அப்படி சொல்லி இப்போ ஃபாத்திமா அப்படி ஜிமினை பாக்குறா. ஆமா, அப்பப்போ ஜாரா வீட்டுக்கு வருவ தானே? வருவேன் 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 அப்படிங்கிறான். வருவா. சாரா, என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிற? ஒன்னும் இல்லக்கா, ஒன்னும் இல்லை, சும்மாதான். நீ என்ன விட்டு போறியா, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஹாப்பியா இரு. நான் ஹாப்பியா இருக்கேன். அப்பா அம்மா பார்த்து பத்திரமா இருக்கணும். சரியா, என்ன நினைச்சு யோசிக்காத. அப்பா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே போறான். இப்ப ஃபாத்திமாவோட கையை பிடிச்சு அப்படியே காருக்கிட்டே கூட்டு போறாரு. அதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ கார்லயே அப்படியே கூட்டு போய் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ல இருக்கிறான். டயாங் நீ கிளம்பு, நான் வேற கார்ல வரேன். நான் நைட்டு வீட்டுக்கு வரல, நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன், ஓகேவா? ஓகே ஜிம்மி, பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் ஜிம்மி அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே கார்ல பார்த்தோம் அப்படின்னா கார் வந்து அப்படியே டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறாரு. என்னாச்சு, ஏன் சைலண்டா வர? ஒன்றும் இல்லை, நான் இதை எதிர்பார்க்கல. ஓ அப்படியா, ஏன் என்ன உனக்கு பிடிக்கல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ சலீமை லவ் பண்ணிய? அச்சோ, அப்படிலாம் இல்லை, லவ்லாம் பண்ணல, இது லவ் மேரேஜ் இல்லை, வீட்டில் அரேஞ்ச் பண்ணாங்க, ரிலேஷன். ஓ அப்படியா, சரி, நான் கூட நினச்சேன் லவ். இல்லை இல்லை, லவ்லாம் பண்ணல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இல்லை, நீ லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இதுக்கு மேலே லவ் பண்ணு. என்னைய தயாங்க, சரியா? உனக்கு ஒன்று தெரியுமா பேபி? பேபியா? உன்னை பேபின்னு கூப்பிடணும்னு தோணுது, பேபின்னு கூப்பிட்டா? ஹஸ்பண்டா வேற போயிட்டாரு, பேபி அப்படிங்கிறா. சரி ஓகே, தேங்க்யூ பேபின்னு கூப்பிட சொன்னதுக்கு. உன்னை பேபின்னு கூப்பிடணும்னு தோணுது. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், சார் கிடையாது, டயாங் கூப்பிடு. அப்படி இல்லைன்னு சொன்னா பேபின்னு கூப்பிடு. இல்லை,
நான் உன்னை பேபின்னு கூப்பிட்ற மாதிரி நீ என்னைய டயாவும் பேபின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி டயா எப்படின்னு சொல்ல தெரியல, ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் திடீர்னு லைஃப் பார்ட்னர் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்த்தேன். இதுதான் சும்மா ஒரு தற்செயலாக நடந்த விஷயம். ஓகே, என்னைய பார்த்துலாம் நீ பயப்படாத. நான் நான் உங்ககிட்ட ரூடாலாம் நடந்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஐ லவ் யூ. என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ. ஆமாடி, நீ ஒய்ஃப் ஆகிட்டல, அதனால லவ் யூன்னு சொன்னேன். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஃபாத்திமா டயாங்கே தான் ஏன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்போ கார் போகிறதுல ஸ்டாப் ஆகுது. என்ன இறங்கலாமா? இல்லை என் ஃபேஸே பார்த்துட்டு இருக்கேன். இல்லை அப்படி சொல்லி அப்படி இறங்குறா. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ டயாங் அப்படியே இறங்கி எப்போ டோர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு, கையை கொடுக்குறாரு. இப்போ ஃபாத்திமாவும் இப்போ டயாங்கோட ஹேண்டில் அவனுடைய ஹேண்டை வந்து வைக்கிறான். கீழே இறக்குறாரு. என்ன ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கா? ஆமாம், ரொம்ப ஹெவியாக இருக்கு. என்னுடைய லக்கேஜ் அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் இதை இந்த லக்கேஜ் எடுத்துக்கொண்டு போய் மேலே வச்சுடுவேன். ஓகே சார் அப்படி சொல்லி இப்போ அந்த லக்கேஜ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே. வா அப்படி சொல்லி இப்போ உள்ளே அப்படியே கூப்பிட்டு போகிறாரு, கையை பிடிச்சி இப்போ கவுச்சில் போய் அப்படியே உட்கார வைக்கிறாரு. அந்த வீட்டே பார்க்குறா, செம்ம பெருசாக இருக்கு. அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கு. அப்படியா? ரொம்ப அழகாகவும் இருக்கு. அப்போது நான் அழகா இல்லையா? அப்படின்னு சொல்லி அப்படியே புரிஞ்சுக்கிறா. நீ ரொம்ப ஷையாகிற பேபி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நீ ரொம்ப இன்னசென்ட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். நான் ரூமுக்கு அது ஒருக்க பாரு, அதான் என்னுடைய ரூம். நீ போய் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே போகிறா. இப்போது ஃபாத்திமா அந்த ரூம்குள்ளேயும் போகிறா. அந்த ரூம் பார்க்குறதுக்கு செம்ம பெருசாக இருக்கு. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறா, ஷாக்கு. என்ன சொன்னா, ஃபுல்லாக வெட்டிங் நைட்டுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பெட் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளவர்ஸாக இருக்குது, ரோஸ் பெட்டல்ஸாக இருக்குது, நிறைய ஃபுல்லாக அப்படியே கேண்டில் ஃபுல்லாக ஏற்றிருக்கு. என்னது மேரேஜ் திடீர்னு தானே நடந்துச்சு, ஆனால் இதெல்லாம் எப்படி? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட். எப்படி? இவர் யாரு? என்ன? இவர் நேம் மட்டும் தான் தெரியும், அப்பாவோட பார்ட்னர் தெரியும். பட் இவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இவர் கூட எப்படி எப்படி இதை அரேஞ்ச் பண்ணாரு? என்னை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? அப்படியே சொல்லி எப்படி நின்றுட்டே இருக்கா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இது ஆமாம், இன்னைக்கு நமக்கு வெட்டிங் நைட் தானே. சார் இல்லை, பேபி சொல்லு. டயாங் பேபி சொல்லு. எனக்கு அப்படி கூப்பிட்றதான் பிடிக்கும். நானும் நீ பேபின்னு தான் சொல்லுவேன். பேபி சொல்லுவல்ல. சரி ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. ஒரு நிமிஷம். இதெல்லாம், இந்த ட்ரெஸ்லாம், இந்த ஜுவல்ஸ்லாம் உள்ளே போய் வாஷ்ரூம்லையா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன்? எங்கேயெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போ டயா. வா அப்படி சொல்லி அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போய் அங்கே இருக்க ஒரு சேரில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்குது, அதில் வந்து அப்படியே உட்கார வைக்கிறாரு. அவங்களுக்கு அப்படியே கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது டயாங் தொடும் போது. ஏன்னா ஒரு புதுசு, இன்னைக்கு தான், நேற்று நைட்டு தான் பார்த்தா, 1 டே தான் ஆகுது. அவர் கூட திடீர்னு மேரேஜ். அவள் சலீம் கூடயே பேசினதில்லை. 1 மந்த்துக்கு மேலே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் கூடயே அவள் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. பட் இப்போது 1 டே தான் பார்த்துருக்கா அவர் கூட. அவருடைய ரூமில் அவருடைய ஒய்ஃபா அது அவளுக்கு எந்த மாதிரி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்குது அவளுக்கு. டயாங்க ஃபேஸ் பண்ணவே மாட்டேங்கிறா, அப்படியே தலையை குனிஞ்சிட்டே இருக்கிறான். இப்போது மேலே இருக்க ஷால் அப்படியே எடுக்கிறாரு. சார் எப்படின்னு சொன்னால் தலையில் வந்து ஷால் போட்டிருப்பாங்க இல்லையா முஸ்லீம்ஸ்லாம், அந்த ஷாலை வந்து அப்படியே எடுக்கிறாரு. சார் அமைதியாரு, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்படியே ஃபாத்திமா சைலண்டாகவே உட்காந்துட்ருக்கான். இப்போ டயாங் மேலே இருக்க ஷாலையும் எடுத்துட்டாரு. இப்போது அவள் வந்து ஒரு பன் மாதிரி தான் போட்டிருக்கா. அதில் இருக்க அந்த ஃப்ளவர்ஸ், அப்புறம் நிறைய பின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அந்த ஹேர் அப்படியே கீழே வந்து விழுகுது. அவ்வளோ ஒரு லாங் ஹேராக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி சில்கி ஹேராக இருக்குது. அந்த ஹேரை அப்படியே டச் பண்ணுறாரு. இந்த பக்கம்
ஃபாத்திமாவெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருக்கிறா. பேபி, எனக்கு உன்னுடைய இந்த ஹேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல வர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி அப்படியே ஹேரை அப்படியே ஸ்மெல் பண்றாரு. அவ அப்படியே கண்ணை அப்படியே டைட்டா மூடிட்டு உட்காந்துருக்கா. என்னன்னு சொன்னா அவளுடைய ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. அவரால் ஒண்ணுமே எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கா. அவருடைய 2 கையுமே அவ போட்டிருக்க அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, லெஹங்கா, அது வந்து அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணி அந்த மாதிரி டைட்டா அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. இப்போ அந்த ஹேரை அப்படியே அந்த முன்னாடி எடுத்து அப்படியே போடுறாரு. அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறா. இப்போ அவ போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ்லாம் அப்படியே ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஃபுல்லாவே அப்படியே கழுத்துல போட்டிருக்க எல்லா ஜுவல்ஸுமே ரிமூவ் பண்ணிடுறாரு. ஆனா அவர் போட்டுட்ட அந்த செயின் மட்டும் அவளுடைய கழுத்துல அப்படியே இருக்கு. அதை அந்த செயின் மேலேயே அப்படியே லைட்டா டச் பண்றாரு. இப்போ ஃபாத்திமா லைட்டா அவருடைய ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பாக்குறா. அவரு அந்த செயின் அப்படியே டச் பண்றாரு. அவர் நெக்கு கிட்ட தான் டச் பண்ணிட்டு இப்போ அப்படியே நிமிந்து அந்த மிரர் வழியா ஃபாத்திமாவை பாக்குறாரு. அவளும் டயாங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறா. ஃபாத்திமாவை பத்தி லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்போ அவருடைய ஹெட்டை எடுத்து அந்த ஃபாத்திமாவோட ஷோல்டர்ல அப்படியே ஃபேஸ் பண்றாரு. அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஃபாத்திமாவும் தயாங்க் என்னதான் பண்றாரு அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறா. பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஃபாத்திமாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. அப்படி தலையை கீழே குஞ்சிரா. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த ஜுவல்ஸ், இந்த ட்ரெஸ், இதெல்லாம் இல்லைன்னா கூட, நீ நார்மலா இருந்தா கூட நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்ககிட்ட ஒரு ஒரு கொஷின் கேட்கணும். என்ன பேபி? கேளு. நீ கேட்குற கொஷினுக்கு இந்த டயம் ஆன்சர் பண்ணாம இருப்பேன். அது இல்லை, என்னைய நேற்று நைட்டு தான் பார்த்தீங்க, ஆனால் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு எனக்கும் சலீமுக்கு தான். சலீமோட நேம் எடுக்காத, எனக்கு பிடிக்கல. இல்லை, எனக்கும் அவருக்கும் அவன் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு இது மார்னிங் வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசினாரு. ஆனா ஆனா திடீர்னு நீ வேணான்னு சொல்லிட்டு போனதை எனக்கு எனக்கு அதை ஏத்துக்கவே முடியல. அவர் ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு? அப்ப நான் ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. தெரியல அவன் எதனால அப்படி போனான், என்ன யோசிச்சு அப்படி போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ ஃபாத்திமாவும் அப்படி யோசிக்கிறான். ஆமால, இவருக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே சேட் ஆகுது. இந்த பார் அப்படி சொல்லி அப்படியே அவளுடைய அந்த ஷோல்டர்ல அவருடைய ஃபேஸ் அது சின்ன வச்சு அப்படியே வச்சிருக்காரு. இப்போ ஒரு கையால அவளுடைய ஃபேஸை அப்படியே தூக்கி என்னை பாரு அப்படிங்கிறாரு. மிரர் வழியா தான் பார்த்துக்கிறாங்க. நீ இந்த மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ அழகா ஸ்மைல் பண்ணுவ பாரு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அப்போ அப்போ உங்களுக்கு இந்த மேரேஜ் முழு சம்மதமா? ஏன் இந்த சந்தேகம்? இல்லை, இந்த மேரேஜ் திடீர்னு தானே நடந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன். திடீர்னு நடந்துச்சோ என்னோ, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்றே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஐ லவ் யூ. என்ன ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா? என்னுடைய ஒய்ஃப். ஐ லவ் யூ பேபி. டயா, ப்ரப்போஸ் பண்ணிக்க. அதுக்கு நீ எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டியா? அது வந்து எனக்கு உங்களை சரி ஓகே, உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் போதுமா? உன்னை நான் கம்பல்லாம் பண்ணல, பட் நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உனக்கு ப்ரப்போஸும் பண்ணிட்டேன். உன்னுடைய ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சிட்டு பின்னாடியே போட்டிருப்பால அந்த ப்ளவுஸோடைய நாட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. டயா அப்படி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிடா. என்ன? இல்லை, நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலே. இல்லை, உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல? இல்லை, இருக்கட்டும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. என்ன சொன்ன? இல்லை சாரி, உங்களை ஹர்ட் பண்ணணும். இல்லை, எனக்கு எனக்கு உங்களை நேற்று தான் தெரியும். திடீர்னு உங்கள் கூட மேரேஜ், அதுவும் அந்த செயின் போட மாதிரி தான் நான் உங்களை பார்த்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், மற்றபடி எதுவும் கிடையாது. உனக்கு என்னை பிடிக்கலையா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல டயா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணிக்கிறேன்.
வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் இல்லை, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல அப்படி சொல்லிட்டு அவர் ஃபேஸே மாறிடுது. டயம், இந்த பார், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, நீ டைம் கேட்குறதும் சரிதான். நான் நினைக்கிறது, நான் உன்னை பார்த்து ஆசைப்பட்ட மாதிரி நீயும் அப்படி யோசிக்கணும்னு இது இல்லைல்ல. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி இது சடனாக உனக்கு எனக்கும் மேரேஜ் நடந்துச்சு, அது ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு டைம் வேணும். சரி, ஓகே, நான் டைம் கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப நாள் என்னால் வெயிட் பண்ண முடியாது, புரியுதா? உன் மேலே இருக்க ரொம்ப ஃபாலோ ஆகிட்டுருக்கேன். அதை நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அது இருக்கும் வாஷ்ரூம் அப்படி சொல்லி அப்படியே கையை காட்டுறாரு. இப்போது அப்படியே வாஷ்ரூம்குள்ளே தான் போய் மிரர் முன்னாடி அவளை நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. என்ன ஃபாத்திமா இது, நேற்று வரைக்கும் வேறு யார் கூட உனக்கு மேரேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தான், திடீர்னு இவர் கூட, அதுவும் அவர் எனக்கு திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அவர் நேற்று தானே என்னை பார்த்தாரு, எப்படி? ஒன்றுமே புரியல. ஆனாலும் அவருக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். இந்த மேரேஜ் நின்றுருந்தா அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரிலேஷன் முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க. எதுக்காக சலீம் அப்படி பண்ண? நான் உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ நேற்று மார்னிங் வரைக்கும் கூட என்கிட்ட நல்லா தானே பேசுகிறேன். திடீர்னு உனக்கு என்னாச்சு? எங்கே போயிட்ட? ஏன் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிற? உன்னை நான் லவ் பண்ணல தான், ஆனாலும் நீ தான் என் ஹஸ்பண்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு திடீர்னு வேற யாருடைய ரூமில், அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, மற்றவங்க மாதிரி இல்லாமல் நமக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காரு. ஃபாத்திமா அப்படி சொல்லி அவனுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படியே பார்க்குறா. இந்த பார், உனக்காக டைம் கொடுத்துருக்காரு, உன்னை மேரேஜ் பண்ணியிருக்காரு, அத்தனை பேர் முன்னாடியும் உங்கள் அப்பா அசிங்கப்பட விடாமல் உன்னை வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லவராக தான் இருப்பார். நீ ரொம்ப நாளாக அவரை வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு. ஆனால் எனக்கு அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே வரலையே. கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சுக்க ட்ரை பண்ணு. நீ இல்லைன்னு சொன்னாலும் ஆமான்னு சொன்னாலும் அவர் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட், அதை நீ ஏற்றுக்க தான் வேணும். அவர் சொன்னார்ல, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காதுன்னு. ஒருவேளை உன்னை மேரேஜ் பண்ணோன்னா உன் மேலே லவ் வந்திருக்கலாம், அதுதான் அவர் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார். அதை மூடி மறைச்சி வைக்காமல், ரெண்டாவது உனக்கு டைமும் கொடுத்துருக்காரு, யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அவளுடைய மனசாட்சி அவளுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கே இந்த மாதிரி அப்படி சொல்லி அப்படியே அந்த மிரர் முன்னாடியே 2 ஹேண்ட்ஸையுமே வச்சு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறா. இப்படிதான் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்துலையே அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே டயம் காணோம். அந்த ரூம், அந்த பெட் ஃபுல்லாக அப்படியே கிளியர் ஆகிருக்கு. ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கு. எங்கே போயிட்டாரு இப்படி சொல்லி அப்படியே சுற்றி தேடுறா. பார்த்தா அங்கே ஒரு லெட்ரு இருக்குது, ஒரு லெட்ரு பேட் மாதிரி. அதை எடுத்து பார்க்குறா. சாரி, எனக்கு முக்கியமான வேலை வந்துச்சு, நீ சேஃபாக இரு, வெளியே கார்ட்ஸ் இருக்காங்க, ஒன்றும் பயப்படாத, நீ ரெஸ்டடு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஓகேவா? உனக்கு கீழே டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கு, நீ ஃபுட்டு சாப்பிட்டு தான் படுக்கணும், புரியுதா? ஓகே, பாய், நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படி சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஃப்ரம் யுவர் பேபி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பேபி என்னை இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டதே இல்லை, ஆனால் இவர் கூப்பிட்றது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவரையும் நான் பேபின்னு கூப்பிடணுமா? ஆனால் எனக்கு தோணலையே. சரி ஃபாத்திமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு லாங் சுடி சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி அது வந்து வியர் பண்ணியிருக்கா. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். கீழே இறங்கி போகிறா ஸ்டெப்ஸில். வாங்க மேடம், வாங்க. வாங்க, சார் சொல்லிட்டு போனார் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொல்ல, உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சாப்பிடுங்க. சார் எங்க? அவர் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, எப்போ வருவார்? அது டைம் நம்மளால சொல்ல முடியாது மேடம், அவர் எப்போ வேணாலும் வருவார். மேடம், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓ அப்படியா? என் சாருக்கு ஏற்ற மாதிரி இருக்கேங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தோம் எங்கள் சார் மேரேஜ் பண்ணாமே போயிடுவாருங்க. ஆனால் ஜிமின் சார் அப்படி கிடையாது. அவர் வந்து எல்லா கெஸ்ட்டுமே நல்லா பேசுவார், பழகுவார். ஆனால் டயாங் சார் அப்படி இல்லை. எந்த கேர்ள்ஸ் என்னையும் இதுவரை பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவர் வேலை, கம்பெனி, அவ்வளோதான். அதை பற்றி மட்டும்தான் அவர் வந்து யோசிப்பார். ஓ அப்படியா? அப்புறம் உங்கள் டயாங் சாரை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்கிறேன்.
டயாங் சாரும் ஜிமின் சாரும் ஒன்றா தான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தாங்க. அங்கேயும் தான் படித்தாங்க. இப்போ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் ரெடி பண்ணி ஓரளவு ஆஃபீஸை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேறு திடீர்னு எப்படி அது தெரியல. ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் என்ன பிஸ்னஸ் எது அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஆனால் ரொம்ப நல்லவங்க, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நானும் 4 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். என் பொண்ணு கூட அவங்க தான் படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க. என்கிட்டலாம் ஆஷா கூட பேச மாட்டாங்க மேடம். ஆனால் உங்கள் டயாங் சார் பார்த்தா கொஞ்சம் ரூடு. ஆமாம், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி மூடி டைப் மாதிரி. யார்கிட்ட ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். என்கிட்ட கூட என்ன வேணும் எது வேணும் அதை மட்டும்தான் சொல்லுவாரே தவிர மற்றபடி என்கிட்ட கூட ரொம்ப பேச மாட்டார். ஆனால் ஜிமின் சார் அப்படி கிடையாது. அவர் ஜோவியெல்லாம் எல்லா டைமே நார்மலாக பேசுவார். அப்படியா? அப்போது ஜிமின் இங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வரல. ஏன்னா உங்களுக்கும் சாருக்கும் நான் கூட டின்னர் ரெடி பண்ணிட்டு போயிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் சார் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. என்னை இங்கே இருக்க சொன்னார். அப்படியா? சரி, நீங்கள் எங்கே இருப்பீங்க? நான் சார் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இங்கே தான் இருப்பேன். அவங்களாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நான் அங்கே போயிடுவேன். அப்போ உங்கள் பொண்ணு அவள் ஹாஸ்டலில் நின்று படிக்கிறா. ஓகே, இப்போது ஃபாத்திமாவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. இப்போது அவளுடைய ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ, சொல்லு சாரா. ஃபாத்திமா, என்ன விஷயம்? உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன்டி. நீ? நான் எங்கே சாப்பிட்றது? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. அந்த டயாங்கா மாமான்னு சொல்லுடி. ஓ, மாமான்னு சொல்லவா? என்ன இவா 1 வயிற்றுலையே? என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. டயாங் மாமா உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணலையே? என்னை எதுவும் ஹார்ட்லாம் பண்ணலடி. அவர் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? அப்படி சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறான். நிச்சயமாவா? நம்ப முடியலையே. என்னடியாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இரு, செகண்ட் லைன். ஐயோ, ஜிமின்ஸ் மாஃபியா. என்னடியாச்சு? எனக்கு செகண்ட் லைன் வருதுடி. சரி, நீ சேஃபாக இரு அப்படி சொல்லி கட் பண்ணிவிட்டு எடுக்கலாமா வேணாமா? இப்போது அங்கேருந்து டெக்ஸ்ட் வருது. இப்போ நீ கால் அட்டன் பண்ணல, நேராக வீட்டுக்கு வருவேன். அச்சோ அப்படி சொல்லி கால் அட்டன் பண்ணிடுறா. சொல்லுங்க மாஃபியா சார், என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இப்போ எதுக்கு நீ ஃபாத்திமாவுக்கு கால் பண்ண? நான் கால் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஃபாத்திமாவுக்கு கால் பண்ணி நான் எது சொன்ன, நீ அவ்வளோதான் காலி. இல்லை எனக்கு இந்த உலகத்தில் வாழணும் ப்ளீஸ். அப்போ இனிமேல் கால் பண்ணுவியா? அது எப்படி எங்கள் அக்கா கால் பண்ணாமல் இருக்க முடியும்? அப்போ கால் பண்ணி என்ன ஏதுன்னு மட்டும்தான் பேசணும். வேறு எதுனா நீ சேஃபாக இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி எதுனா கேள்வி கேட்ட அவ்வளோதான் பார்த்துக்க. பதில் சொல்கிற அளவுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டேன். இது ஏன் ஆர்டர் கிடையாது, உன் மாமா டயாங்கோட ஆர்டர். ஏன்னா இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். எனக்கு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? இனிமேல் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது தான் இந்த ஜிமினோட வேலை. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இல்லை, ஏன்னா என் மச்சான் உன்னை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுற வேலையை தான் கொடுத்துருக்கான். மற்ற வேலைலாம் அவன் பார்த்துக்கிறேன்னு இருக்கான். ஷோ, இதை பாருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேவா? சும்மா என்னை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆனாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. இனிமேல் இந்த ஜாரா ஜிமினோட கண்ட்ரோல், புரியுதா? சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்றி, அப்போ தான் நல்லா இருப்பேன். நாளைக்கு காலேஜ் போகணும்ல. என்னது டீயா? ஆமாடி, சாப்பிட்டு ஒழுங்காக ரெஸ்ட்டு. நாளைக்கு காலேஜ் போகணும்ல. அப்புறம் ஒரு விஷயம், கண்டிப்பாக யாரு கூடயும் நான் பேச மாட்டேன். அந்த மாதிரி இருந்தால் உனக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சரி வைக்கிட்டா அப்படி சொல்லி கட் பண்ணிடுறாரு. ஐயோ, ஜிமின் இருக்கான். அச்சோ, நான் பேசுறது கூட அவன் காதில் விழுகும் அப்படி சொல்லி அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கான். அந்த பக்கம் ரூமில் ஃபாத்திமா அப்படியே அந்த ரூமை அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. அங்கே அப்படியே டயாங்கோட பிக்கெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பிக்கில் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ண மாதிரி இருக்குது. அது கிட்ட அப்படியே போகிறா, அப்படியே டச் பண்ணுறா. நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எதனால பிடிச்சிருக்கு? இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணல. ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு எப்படி உங்ககிட்ட நான் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால்
தேங்க்ஸ் சொல்லணும் மட்டும் தோணுது. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த மேரேஜ் நின்றுருந்தா. ரொம்ப ஆசைப்பட்டாரு எனக்கு மேரேஜ் பண்ணிடணுன்ட்டு. இந்த மேரேஜ் மட்டும் நின்றா என் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சீக்கிரமாகவே நீங்கள் சொன்ன ப்ரப்போசலுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெட்லேயே உட்காந்துட்ருக்கா. ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கா. இந்த மொபைலை எடுக்கிறா. உங்கள் நம்பர் என்ன? எனக்கு தெரியலையே. எப்போ வருவீங்கன்னு உங்ககிட்ட கேட்குறதுக்கு கூட உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை. சரி உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துலையே அப்படியே தூங்கவும் செஞ்சிடா. ஏன்னா மிட் நைட் 2 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு பார்த்தோன்னா, டேய் சி மயிறு மாதிரி பேசாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏய் புதுசாக வந்துட்டு ரொம்ப ஆடாதீங்கடா 2 பேரும். என்னடா அப்போது இந்த கான்ட்ராக்ட் உங்ககிட்ட இருக்குன்னா அப்போது ஜாக்சன் எங்கே போனான்? எனக்கு என்ன தெரியும்? அவன் கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லி கையெழுத்து போட்டான். அந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு வந்துச்சு. ஏய் நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே மிஸ்டர் கிம் வந்து சொல்கிறாரு. ஏய் நிறுத்துடா, என்னடா ரொம்ப பேசிகிட்டு இருக்கான்? உன் பையன் எவ்வளோ எடுத்துகிட்டு போனா எனக்கு என்ன தெரியும்? ஏய் என் பையன் அப்படிலாம் கிடையாது. அவன் ஒய்ஃபை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டான். அப்படியா? உன் பையன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். காலேஜில் எத்தனை பொண்ணு கூட ரூம் போட்டான்ட்டு. சரியா? உன் பையன் நல்லவன் சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. இந்த பரட்டாயா எனக்கு அதை பற்றி எதுவும் கிடையாது. அவன் எத்தனை பேர் கூட போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரியா? என் பையன் எங்க? நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. சே என்னடா அது ஜிமினா நசன் பேசிகிட்டு இருக்கான். இவனை போட்டு தெரியலாமா? அமைதியாக இருறா அம்மா. பாருங்க மாஃபியா கிங், உங்கள் பையன் எங்கே போனான்னு சொல்லி நிஜமா எங்களுக்கு தெரியாது. இல்லைடா எனக்கு தெரியும், நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. என்ன சார் சும்மா எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மெம்பர் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு ரொம்ப பண்ணுறானுங்க. கண்டிப்பாக இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க. இல்லைனா இந்த ஆர்டர் எப்படி அவங்கக்கிட்ட போச்சு? ஆமாப்பா அவங்கக்கிட்ட எப்படி இது வந்துச்சு? இதை பாருங்க, நான் கேட்டேன் எனக்கு இந்த ஆர்டர் கொடுங்க அப்படின்ட்டு. உன் பையன் கொடுத்துட்டான். அப்புறம் எங்கே போனான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ அவர் சந்தேகப்படுறதும் கரெக்டு தான். கடைசியாக உங்ககிட்ட இந்த ஆர்டர் அவன் கேன்சல்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அவன் எங்கே? அவன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு பர்சன் சொல்கிறாரு. இந்த பாரு எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. சரியா? உனக்கு கீழே நாங்கள் இருக்கிறோங்கிறதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆகணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்கள் பிஸ்னஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். புரியுதா? அப்படி சொல்லி அந்த இடத்த விட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அங்கே அந்த கிங் இருக்கிறாரு இல்லையா, மாஃபியா கிங், அவருக்கு செம்ம கோவம் வருது. பாத்தியா டேய் லீ, இவனுக்கு எதுனா அவனுக்கு பண்ணுறா. இவன் தானே என் பையன். சார் அவருக்கு எதுனா பண்ணியிருந்தா பாடி அது. அப்போ என் பையன் செத்துட்டான்னு சொல்றியா? இல்லை சார் ஒருவேளைக்கு எதுனா பண்ணியிருந்தா பாடி அது கிடச்சிருக்கோங்க. இல்லைடா இவனுக்கு எதோ ஒன்று பண்ணியிருக்காங்க சார். ஆனால் ஜாக்சன் சார் லண்டன் போயிருக்காருன்னு சொல்லி ப்ரூஃப் இருக்கு. லண்டன் போனா, அதுக்கப்புறம் எங்கே போனா தெரியல சார். அதை கண்டுபிடிடா. வயிறு பிடிங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் இவனுங்க மட்டும் என் பையன் மேலே கை வச்சிருக்கான்னு தெரிஞ்சிச்சு, இவனுங்க 2 பேரும் அட்டியோட பிடிங்க வீசி எடுத்துருவேன். என்னை பற்றி தெரியாமல் ஆடிட்டு இருக்கிறாங்க. புதுசா பார்த்துக்கிறேன். இவனுங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் எடு. இவங்க என்னதான் எப்படி தான் இப்படி வந்தாங்கன்னு சொல்லி நானும் பார்க்குறேன். சரி நியூவாக இருக்கிறாங்களே நம்ம தகுதிக்கு இவனுங்கெல்லாம் சரி கரெக்டாக இருக்க மாட்டானுங்க. இறங்கி போகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இவனுங்க தான் என் பையன் மேலே கை வச்சிருக்காங்க மட்டும் தெரியட்டும். அப்புறம் இருக்கு இவனுக்கு 2 பேத்துக்கும். மச்சான் சொல்லுடா. என்னடா செம்ம காண்டாயிட்ட போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் விட்டு வீட்ரா நீ வேற. அவன் பற்றியா எப்படி காண்டானு நெக்ஸ்ட்டு அவ்வளோதானே மச்சான் தூக்கணும். கரெக்டா? அவனை பையனை தூக்குறதுக்கு பதிலா இவனை தூக்கியிருந்தோன்னா அந்த சீட்டில் நீ உட்காந்துருப்படா. மச்சான் எனக்கு அது ஒரு ஆசை தான்டா. நான் ஆசைப்பட்ட மாதிரி பாத்திமா எனக்கு கிடச்சிட்டா. அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் உட்காந்துருந்தேன் பத்தியா, அந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன். அதை நிறைவேற்ற தாண்டா உன் மச்சான் ஜிமின் இருக்கேன் பார்த்துக்கலாம். அவரு சரி உனக்காக அங்கே தங்கச்சிமா வெயிட் பண்ணிட்டுப்பா நீ கிளம்பு அப்படி சொல்லி ஜிமின் அங்கே வந்து போயிடுறாரு. ஜிமின் ஜாராவை பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜாரா கால் பண்ணா போல இருக்கு. பார்த்தியா நீயும்? ஆமாம் கேமரா மூலியமா. உடனே கால் பண்ணி அவளை சைலண்ட் ஆக்கிட்டேன்டா. அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத. நீ இது வரைக்கும் இந்த பொண்ணுங்க மேலே ஆசைப்பட்டது கிடையாது. நீ மொதல் ஆசைப்பட்ட பொண்ணு அது ஃபாத்திமா தான் இருக்கும். நீ சந்தோஷமா
ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ண பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படி சொல்லி ஒரு வேறு காரில் அவர் வேறு காரில் அப்படியே கிளம்புறாங்க. வீட்டில் தான் பார்க்குறோம். இப்போ அந்த டோரை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதான் அங்கே அவ்வளோ அழகா க்யூட்டா நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்க கிட்ட வராரு. அவருடைய கோட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு டை அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்க கிட்ட வராரு. நீங்க அழகா பெட்ஷீட்லாம் போகல, உங்களுக்கு லைட்டாக அப்படியே குளிர்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி படுத்திருப்பாங்கல்ல, கை காலில் ஒரு மாதிரி குறுக்குன மாதிரி, அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறீங்க. கிட்ட வராரு. உங்களை அப்படியே கிட்ட வந்து உங்க ஃபேஸ் கிட்ட அவருடைய ஃபேஸ் வச்சு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கீழே ஃப்ளோர்லேயே வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டாரு. ஒரு மாதிரி முட்டி போட்டு உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவருடைய 2 கையுமே அந்த பெட்டில் அப்படியே வச்சு அது மேலே அவருடைய ஹெட்டை வச்சு உங்கள் ஃபேஸ் கிட்ட அவருடைய ஃபேஸை வச்சு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. நேற்று தான் உன்னை பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு என் கூட என்னுடைய ரூமில் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் லைஃப்பில் எத்தனையோ பொண்ணுங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருமே எனக்கு உன் மேலே அந்த ஃபீலிங் வரவே இல்லடி. என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் பார்த்தேன் பார்த்தியா, அந்த ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே வரும்போது ஒரு மாதிரி ஐஸெல்லாம் ஒரு மாதிரி பயத்தில் ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீதான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு. ஆனால் என்னை பற்றி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை நீ லவ் பண்ணுவியா தெரியல. ஒருவேளை என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சு நான் தான் சலீம் அந்த மாதிரி பண்ணேன்னு தெரிஞ்சா உனக்கு தெரியக்கூடாது. நான் நான் உன்கிட்ட வேற மாதிரி நடந்துப்பேன். உன் மேலே கேரிங்கா, உனக்கு உன் மேலே ஹஸ்பண்டா, அப்புறம் உனக்கு எனக்கு பேபி, அப்படி அப்படி இருப்பேன். ஆனால் என்னுடைய இன்னொரு இன்னொரு பயணத்துக்கு உனக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நீ பயப்படுவேன். எனக்கு தெரியும் நீ வந்து இன்னசென்ட்னு. அதே மாதிரி உன்கிட்ட எதையுமே நான் காட்டிக்க விரும்ப மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல கேரிங்கான ஹஸ்பண்டாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நினச்சேன் தெரிஞ்சா தெரியட்டும், என்ன பண்ணிடுவா, எனக்கு ஒய்ஃப் ஆகிட்டா அவளாருக்கு என்ன பண்ண முடியும்னு நான் நினச்சேன். ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, நீ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு வாயத்தை வந்து சொல்லிடுறாரு. அப்படி சொல்லி அப்படியே லைட்டாக அவள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுக்கிறா. இப்போ அவர் பயந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காந்துறாரு. இப்போ மெதுவாக அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்துருக்கீங்க. ஒரு சுடிதார் மாதிரி தான் வேர் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு மாதிரி லோ நெக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அவர் பார்க்குறாரு. லைட்டாக அவருக்கு உங்களுடைய அப்பர் செஸ்லாம் அப்படியே ரிவிலாக தெரியுது. என்ன பண்ணுற, அவள் தான் டைம் கேட்டிருக்காங்க, என்ன அப்படி பார்த்துட்ருக்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் போய் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாரு. வந்து மெதுவாக உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே படுக்கிறாரு. நீங்கள் அந்த சைடு அப்படி திரும்பி படுத்துட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் படுத்த மாதிரியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்கள் பக்கமாக அப்படியே படுத்துக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல. அவர் மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி தான் படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போது அவருக்கு உங்களை ஹக் பண்ணும் போல தோணுது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் பயம். அவர் அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே படுத்துட்டே இருக்கிறாரு. பண்ணலாமா அப்படி சொல்லி இப்போ அவரும் அப்படியே சைடாக படுக்கிறாரு. லைட்டா மெதுவா அவருடைய கையை அப்படியே உங்ககிட்ட அப்படியே உங்க ஹிப்பு கிட்ட அப்படியே எடுத்துட்டு வராரு. என்னடா டயானா, இந்த கையால எவ்வளோ பேர் போட்டு தள்ளிப்போ, இன்னைக்கு உன்னுடைய ஒய்ஃப்டா, அவ்வளோ ஹக் பண்ணுறதுக்கு உன் கையில் அப்படி நடக்குது அப்படி சொல்லி ஒரு மனசுக்குள்ள அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த கையை எடுத்துறாரு. ஏய் என்னடாச்சு உனக்கு, உன்னுடைய ஒய்ஃப்டா, இதுதான் அமைதியா இரு அப்படி சொல்லி அவருக்கு செம்ம காண்டாயிடுது. இப்போ மெதுவா அப்படியே லைட்டா அப்படியே கையை போடுறாரு. உங்ககிட்ட அந்த எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, டயர்ட். ஏன்னா நேற்று நைட்டு சரியாகவே தூங்கிருக்க மாட்டேங்குது. அதனால இப்போ அதை அந்த கையை லைட்டாக தான் போட்டிருப்பாரு இல்லையா, இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த குரூப்பை இன்னும் கொஞ்சம் அப்படியே டைட் ஆக்குறாரு. நீங்களும் அப்படியே உங்களை அறியாமையே அவர்கிட்ட போய் அப்படியே ஹிட் ஆகி பேக் சைடில் உங்களுக்கு பேக்கில் அந்த மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே இடிச்ச உடனே அப்படியே டைட்டாக கண்ணை மூடிக்கிறாரு. அவருக்கு சுத்தமாக முடியல. அவருக்கு வேற மாதிரி ஃபீலிங் வருது. நான் நினச்சி கூட பார்க்கலடி,
உன்னை இப்படியே ஹக் பண்ணிட்டு படுப்பேன்னு ஏதோ உன் கூட அந்த சளி இருக்கும்போது இது இது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு இன்னைக்கு நைட்டு நான் பக்கத்துல அது இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. இப்பவே உனக்கு எல்லாம் போய் டச் பண்ணணும்னு தோணுது. ஆனா நீ என்கிட்ட டைம் கேட்டிருக்க. உனக்கு நான் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி அவரும் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு அவருடைய ஃபேஸ் எடுத்தாந்து உங்களோட நெக்கு பின்னாடி வச்சு அந்த மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க நல்லா தூங்குறீங்க. இப்போ அவருடைய கை மேல உங்க கையையும் வச்சிருக்கீங்க. இன்னும் டைட்டா அவரு டைட்டா பிடிச்சிருக்காரு. நீங்க இன்னும் டைட்டா அவருடைய கைய உங்களுடைய பாடி அவருடைய பாடி இன்னும் டச் ஆகுற மாதிரி இன்னும் டைட்டா க்ளோஸா போய் அப்படி படுத்துக்கிறீங்க. லைட்டா ஸ்மைல் பண்றாரு. நான் அமைதியா இருந்தேன். நீ சொன்ன அமைதியா இருக்க விட மாட்டேன் போல இருக்கு. இது பண்ணி வச்சுட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுடைய ஹேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வர அந்த ஸ்மெல் அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. ஓகேடா, ரொம்ப லாங்கா போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 2 ஹவர்ஸ்க்கு மேலயே தாண்டும் போல இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நான் நாளைக்கே அப்லோட் பண்றேன். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் இன்னைக்கே எடிட் பண்ணி நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ரிவ்யூ குடுக்கணும். இது என்னுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஷாட் ஒண்ணு நான் சாரி ஒரு 2 ஷாட் ஒண்ணு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சரண்யா.